உடைய வார்த்தைகளை கேட்க பிள்ளைகள் அவளோடு வந்திருக்கிறார்கள். வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளும் இப்பிரபஞ்சத்தில் உள்ள பொல்லாத லோகாதிபத்தியம் துரைத்தனம் நிறைந்த அதிகாரம் படைத்த ஆவியையும் கண்களை கட்டி கணனித்தரைக்குள் தள்ளுகிற மதி மயக்கத்தின் ஆவியையும் கர்த்தருடைய காதுக்குள்ள ஏற விடாம ஏற வார்த்தைக்கு ஆமேன் என்று சொல்ல விடாம ஆண்டவரே போராடுகிற செவிடும் ஊமையும் மந்தமுமான ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி நிர்மூலமாக்குகிறேன். வார்த்தைகள் வரும் பொழுதே அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு செய்தி, ஆனால் 2 தலைப்பு. முதல் தலைப்பு உங்களுக்கு வாக்கு, ரெண்டாவது தலைப்பு ரெண்டாவது வாக்கு. ரெண்டாவது வாக்குக்கு கீழே ஆண்டவர் உங்களோட பேசுவார், சரியா? நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நானே படிச்சுடுவேன், நீங்கள் எல்லோரும் வசனத்தை எடுக்கணும், என் கூட பார்க்கணும். நெகேமியா 2:8. வேதம் கொண்டு வந்தவர்கள் முடிந்தவர்கள் இதை எடுத்தால் பிரயோஜனமாக இருக்கும். வசனங்களை கண்ணு பார்க்கணும், அதை கொஞ்சம் புரட்டணும். இங்கேயும் வந்து புரட்டாமல் இருக்கக்கூடாது, நீங்கள் பேக்ரவுண்ட் கொடுக்கணும். நெகேமியா 2:8 எடுத்துட்டிங்களா எல்லாரும்? இப்போ நீங்கள் கவனிக்கலாம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்கப்போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளை இட்டார். இதில் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் சூழ்நிலைமை அறிஞ்சு கொடுக்கிற வாக்கு, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்த படியினால். நீங்கள் சிலர் கேட்குறீங்க, எனக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் நான் மயானத்தில் வாழ்கிறது போல் சுடுகாட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு யாருமே இல்லையே, என் கூட யார் இருந்தாலும் உண்மையானவங்களை நான் பார்க்க முடியலை. எனக்காகன்னு யார் இருக்கா? சுயநலவாதிகளை தானே நான் பார்க்குறேன். எல்லாரும் அவரவர் தேவைக்கு இருக்காங்க, போகிறாங்க. இந்த பிள்ளைங்களும் கடைசி காலத்தில் அப்படி தான் பண்ண போகுதுன்னு ஒரு விரக்தியோட ஆமேன் சொல்லுங்க. அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. நினைக்கிறீங்க, ஆமேன். சும்மா ஆண்டவர் பேச மாட்டார். நாம் நினைக்கிறோம் இது என்னடா வாழ்க்கைன்னு நினைக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் கரம் உங்கள் மேலே இருக்குது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் கரம் பலமாக உங்கள் மேலே இருக்கான். ஆமேன் சொல்லுங்களேன். அவர் சொல்கிறாரு, இனி என் கரம் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடும். அல்லேலூயா. சில நேரங்களில் இப்போ உங்கள் வாழ்க்கைக்குள்ளே, உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கைக்குள்ளே, உங்கள் தொழிலுக்குள்ளே, உங்கள் கணவரோட வேலை வருமானத்துக்குள்ளே, உங்கள் சுகம் சுதந்திரத்துக்குள்ளே சிலர் அநியாயமாக குறுக்கிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, தலையிட்டு கொண்டே இருக்கிறாங்க, உங்கள் நிம்மதியை கெடுக்கிறாங்க, உங்கள் நியாயத்தை புரட்டுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி என் கரம் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடும். ஆமேன். என் நித்திய புயம் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கும். எதனும் இந்த உலகத்தில் நான் வாழ எனக்குன்னு ஒரு காசு பணம் இல்லை, எனக்குன்னு சொத்து பத்து இல்லை, எனக்குன்னு ஒன்றுமே இல்லையே என்று புலம்புகிற தேவ பிள்ளையே, நான் எதிர்காலத்தில் எப்படி ஜீவிக்க போகிறேன், பிழைக்க போகிறேன், ஊழியம் செய்ய போகிறேன். உலகம் என்னை புரிந்து கொள்ளவில்லை, உலகம் என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொரு நாளும் நானும் காலையில் சுறுசுறுப்பாக நம்பிக்கையோடு எழும்புகிறேன். ஆனால் தூங்க போகும்போது என் வாழ்க்கையில் மிச்சம் என் கண்ணீர் தானே அப்படின்னு நீ கலங்குறியா? தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்கிறார், என் நித்திய புயம், என் கரம் உனக்கு ஆதரவாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமேன். யாபேஸ் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். பிறந்ததுலேருந்தே கஷ்டமா, தாய் அவனை கஷ்டத்துக்கே பெற்று போட்டுட்டா, அப்படிதான் வேதம் சொல்லுது. அவன் சகோதரர்களை பார்க்கிலும் ஞானத்தில், பலத்தில், திறமையில் எல்லாத்துலேயும் குறுகி போனவன். ஆனால் யாபேஸ் ஜெபிச்சான். கர்த்தர் கரம் யாபேஸ் மேலே வந்துச்சு. வேதம் சொல்லும் பொழுது யாபேஸை தீங்கு துக்கப்படுத்தாதபடி யாபேஸ் மேலே கர்த்தர் கரம் இருந்துச்சான். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, மகளே, உங்க மேல, கணவன் மேல, மகை மேல, மருமக்கமார் மேல, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு பொறுப்புக்கு மேல ஒரு ஆமேன் சொல்லுங்க, தீங்கு துக்கப்படுத்தாதபடி. ஆமேன். தீங்கு செய்கிற மனிதர்கள் உங்களை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் கரம்
உங்க மேல இருக்குமா. அதை சொல்றாரு. ஆமேன். அவர் கரம் இருந்தா என்ன செய்யும் தெரியுமா? குறுகி போன எல்லாம் பெருசாகும். யாபேஸ் அதுக்கப்புறம் தன் சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும் கனம் பொருந்தினவனாய் இருந்தானா. ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாட்களுக்கு பிறகு கனம் பெருகும். ஆமேன். கனம் பெருகும். குறுகி போனாயோ, ஒடுங்கி போனாயா மகளே, மகனை, மனம் நொந்து விஸ்தாரப்படுகிறாயா? ஒடுங்கிக்கிட்டே போறன இல்ல, இனி விருத்தி வரும். ஆமேன். இனி விருத்தி வரும், செழிப்பு வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இந்த காரியத்தை யார் முன் நின்று நடத்துவாங்க? இனி இந்த காரியத்தை யார் செய்து கொடுப்பாங்க? பராக்கிரமன் நிக்கிறான இல்ல, பிசாசு விழுங்கிட்டே. ஆமேன். மந்திரங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டதே. கலங்குகிறாயா? பயப்படாத. கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியா அவரே உங்களோட வருவாராம். நீங்க பலவீனமான பாண்டம்தான், ஞானமற்ற பிள்ளைங்க தான், திராணி இல்லதான், போராடி பார்த்துட்டீங்க, முடியலதான், தோத்து போனவங்களா உட்கார்ந்துட்டீங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உனக்காக உங்கள் மேல், குடும்பங்கள் மேல், காரியங்கள் மேல் இருக்கிற சத்துருவின் கையெழுத்தை குலைத்து போட்டவர். ஆமேன். அவர் குலைச்சு போட்டுட்டார் ஏற்கனவே. உங்க மேல சத்துருவின் இஷ்டம், திட்டம், எண்ணம் பலிக்க கூடாதுன்னு அந்த துரைத்தனத்தை, அதிகாரத்தை உறிஞ்சிட்டாரு. ஆமேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், என்னால உனக்கு ஆறுதல் பெருகும். கைகளை தட்டுங்கள கொஞ்சம். என்னால உங்களுக்கு ஆறுதல் பெருகும் என்று இயேசு சொல்லுகிறார். ஆறுதலற்று போய் நிற்கிறாயா? ஆண்டவர் உங்களோட பேசுறார். நான் நித்திய வெளிச்சமா உள்ள உதிப்பேன். ஆமேன். துக்க நாட்கள் எல்லாம் முடியும். அரைக்கதவை பூட்டி பைத்தியத்தை போல வீட்டுக்குள்ள புலம்பி, ஆமா, பித்து பிடிச்சவங்கள போல. ஆமேன். கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். சீக்கிரம் குணப்பட போகிறீர்கள். சீக்கிரம் வேதனை நீங்க போகுது. சீக்கிரம் ஆண்டவர் அடிக்கடி 2 நாளா சொல்ற ஒரே ஒரு காரியம், நிச்சயமா இதுல உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஏதோ ஒரு காரியத்துக்கு ஒரு முடிவை எதிர்பார்த்து போராடிக்கிட்டே இருக்கீங்க. எங்க கூட்டத்துக்கு போனாலும், பாடினாலும், செய்தி கேட்டாலும் மனசுக்குள்ள இதுல எப்போ எனக்கு முடிவு கிடைக்கும், இதுல எப்போ எனக்கு முடிவு வரும், முடிவு எனக்கு சாதகமா இப்போ இல்லையே அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாய் உன் ஜபத்துக்கும் உன் விசுவாசத்துக்கும், ஆமேன், கர்த்தர் பேரில் நீங்க பற்றுதலா இருக்கீங்க பாருங்க, அதுக்கு ஒரு பெரிய முடிவை கொடுக்க போறார். அந்த முடிவு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது தெரியுமா? சம்பூரணமா இருக்க போகுதான், திருப்தியா இருக்க போகுதான், மீதி எடுக்கத்தக்க அளவுக்கு இருக்க போகுதான், பிறருக்கு கொடுக்கத்தக்க அளவுக்கு. எது பணம் மட்டும் இல்லை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை எல்லாம் பிறருக்கு கொடுக்கத்தக்க அளவுக்கு ஆண்டவர் உங்களை அதிகமா ஆசீர்வதிக்க போறாராம். ஆமேன். ஏங்க இதெல்லாம் எங்ககிட்ட போய் இப்போ சொன்னார் ஆண்டவர், அவர் இப்படிலாம் சொல்றாரு, ஆனால் சூழ்நிலைமையை பார்த்தா ரொம்ப மோசமெல்லாம் இருக்கு. என் கூட உண்மையில் இயேசு இருக்காரா? இந்த வார்த்தை எனக்கானது தானா அல்லது வேற யாருக்கோ வருதா? என்ன ஆண்டவர் கைவிட்டுட்டாரா என்று கலங்குகிறாய் பார், பதபதைக்கிறப்பார், உன்னோட தான் பேசுறாரு. ஆமேன். கர்த்தர் சொல்ற, நான் உன்னை திக்கற்றவளா விட மாட்டேன், திக்கற்றவனா விட மாட்டேன், சகாயம் பண்ணுவேன். ஆமேன். அவர் கரம் எப்படி இருக்குமா? அவர் தாங்க கொடுக்கிற கரம் நீதி உள்ள கரம். ஆமேன். நியாயம் செய்கிற கரம். உங்களுக்கு விரோதமாக குற்றம் சாட்டவும் எல்லாம் அவதான் அப்படின்னு போட்டு கொடுக்கவும் சில கை வருது பாருங்க, அது அநீதிக்காரனுடைய கரம். ஆமேன். அநியாயக்காரிகளுடைய கரம். ஆனா உங்க மேல நீட்டப்பட்ட கரம் நீதி உள்ள நியாயாதிபதியின் கரம். அதனால இந்த நாட்களுக்கு பிறகு நீதி கிடைக்கும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல எப்பக்கமும் உங்களுக்கு நெருக்கங்க, எல்லாராலும் நெருக்கம், ஒடுக்கம், மன முறிவு, தூக்கத்துல நிம்மதி இல்லை, சாப்பாடு கூட விஷத்தை போலதான் சிலருக்கு உள்ள இறங்குது. ஆமேன். தொண்டைக்குழிகளை இறங்குது, தூக்கத்தில் நிம்மதி இல்லை, எழுமனா ஏண்டா பொழுது வெடிதுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சிலர் என்னதான் விசுவாசம் ஜபத்தில் இருந்தாலும் இந்த எஜமானனுக்கு காரிகள் கூலிக்கு காத்திருப்பாங்க. எப்போ தருவார், சாமக்காரன் எப்படா பொழுது விடியன்னு காத்திருப்பானா. அப்படி தான் எப்படா என் வாழ்க்கையில் ஒரு விடியல் பிறக்கும் என்று காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில். ஆமேன். கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைத்தது, உங்கள் பிள்ளைங்களுக்கு தயவு கிடைக்கும். அன்னைக்கு நெகமியா பாருங்க, யாருங்க அவன்? ஒரு நாட்டில் ஒரு ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன்னா டீ காஃபி ஊற்றி கொடுக்குற ஒரு நபர். கொஞ்சம் கிராண்டாக அவருடைய பதவி எப்படி இருந்துச்சுன்னா,
உயர்ந்த மதுபானம், திராட்சை ரசத்தை கோப்பைகளில் ராஜாவுக்கு அப்பப்போ கட்டிங் ஊற்றி கொடுக்குற மாதிரி, சொல்ல போனால் பாரில் வேலை செய்கிற சில பாரில் வேலை செய்கிற மனுஷங்க மாதிரி ராஜாவுக்கு அந்த வேலை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்குள்ள ஒரு பெரிய பாரம் என்னன்னா, தன்னுடைய நகரம் எருசலேம் நகரம் வீதிகள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கு, அலங்கம் எல்லாம், அவருடைய ஆலயத்தினுடைய கதவு இடிக்கப்பட்டிருக்கு, அவருடைய வீடு பாழாக்கப்பட்டிருக்கு. அவருக்கு பாரம். அவர் இருக்கிறது அரண்மனையில், அவருக்கு இப்போ பிரச்சனை இல்லை, குழப்பம் இல்லை. ஆனால் அவருக்குள்ள ஒரு பெரிய பாரம், என் எல்லை, ஆமேன், என் நகரம், என் ஜனங்கள், என் ஆண்டவருடைய ஆலயம், அந்த அரண் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்க, பாழா போயிருக்க, ஏதாவது நான் செய்யணுமென்னு அரண்மனைக்குள்ள இருந்து புலம்புறார். ராஜா கிட்டலாம் போகல, தனக்குள்ள புலம்புறார். நீங்க இன்னைக்கு எந்த சூழ்நிலைமையில் வந்திருக்கீங்க தெரியுமா? உங்களுக்கு இப்போ குறை இல்லை, நீங்கள் நல்லா ஜோம் பண்ணுறீங்க, இயேசு உங்களுக்கு தெரியுது, இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை, பரலோகம் தான் எல்லாங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அந்த நெகேமியா அந்த ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தது போல நீங்கள் பரம ராஜாவுக்கு நல்ல ஒரு பிள்ளையாக தான் இருக்கீங்க. ஆமேன் சொல்லுங்களேன். அப்பப்போ இந்த ராஜாவுக்கு உங்கள் பாட்டை ஊற்றி கொடுக்கீங்க, ஆமேன், உங்கள் ஜெபத்தை ஊற்றி கொடுக்கீங்க, உங்கள் விசுவாசத்தை ஊற்றி கொடுக்கீங்க. நீங்கள் ஒரு பானபாத்திரக்காரி மாதிரி, பானபாத்திரக்காரன் மாதிரி இயேசுவுக்கு இருக்கீங்க. ஆனால் உங்கள் உள்ளத்துக்குள்ளே என்ன காரியம்னா, உங்கள் வீடு இருக்குது பாருங்கள், குடும்பம், உங்கள் கணவர், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் மருமக்கமார், உங்கள் ஊழியம், உங்கள் வேலை பாழாக கிடக்கு, இடிஞ்சு கிடக்கு. அங்கே வியாதி, இடிந்த நிலையில் பலவீனம், கடன் பாரம், நெருக்கம், போராட்டம், பிசாசு. பிரதர், என் வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, நாங்கள் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறோம், ஏதாகிலும் நான் செய்யணும், ஆனால் செய்யக்கூடிய பலன் இல்லை, செய்யக்கூடிய திறமை இல்லை, செய்யக்கூடிய ஆஸ்தியோ அந்தஸ்தோ எதுவுமே இல்லை. ஆனால் அந்த நெகேமியாக்கிட்டையும் அன்னைக்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தா உங்கள் வீட்டில் இருக்கிற சில பிரச்சனைகளை உங்கள் சுயபலத்தால் தீர்க்கவே முடியாது. நினைக்கிறீங்களா தீர்க்க முடியும்னு? தீர்க்க முடியும்னு நினச்சதுனால தான் இன்றைக்கி வரை தீர்க்காமல் இருக்கீங்க. முடியவே முடியாது. ஆமேன். அன்னைக்கு அப்படி தான் நெகேமியா கதையும். ஆனால் நெகேமியா எங்கே இருந்தார்? ராஜா கிட்ட இருந்தார். அவர் நினச்சா ராஜா கிட்ட போய் என்ன செய்யலாம்? ராஜா கிட்ட கொஞ்சம் போய் கேட்டு பார்ப்போம். நமக்கு கடன் அப்படின்னது என்ன நம்ம நினைக்கிறோம்? நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான். நேராக வசனத்துக்கு நேரவாக போகிறோம். பக்கத்து வீட்டில் கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். ஆமாம், ஒரு அக்கா நல்லா பழகிக்கிட்டு இருக்காங்க, இப்போ தான் ஃபோனில் கொஞ்சம் உதவி கேட்டு பார்ப்போம். எங்கே தரப்போகிறோம்? தந்தா தரட்டுன்னு தராட்டப்போ போட்டு நமக்கு என்ன, நம்ம கேட்குறத கேட்போம் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? சில நேரங்கள் நம்ம அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிடுவோம். அந்த நட்புங்கிற அதிகாரத்தை ஆண்டவரை விட்டுருவோம். ஆனால் அந்த நெகேமியா அரண்மனையில் இருந்தாலும் அவர் யாருக்கிட்ட போய் கேட்டார் தெரியுமா? அந்த மகாராஜா கிட்ட கேட்டார். ஆமென். தேவாதி தேவனிடத்தில் கேட்டார். எவ்வளோ நாள் கேட்டார்? மாச கணக்கில் கேட்டார். அங்கே சொன்னால் ஒரு மாதம் தொடங்கி இன்னொரு மாதம் வரைக்கும் அவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்தாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் யாரு? உங்கள் பாழாய் கிடக்கிற உங்கள் எல்லையின் காரியத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளை, போராடுகிற பிள்ளை. உபவாசத்தில், ஜெபத்தில், ஸ்தோத்திரத்தில் அதிகமாக போராடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அன்றைக்கு அந்த நெகேமியாவை பார்த்தாரு. பரவாயில்லையே, இந்த பயலுக்கு அரண்மனையில் எவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்து வேலை இருந்தாலும் இவன் ஏன் நகரத்துக்காக, பட்டணத்துக்காக, ஜனத்துக்காக பாரப்படுறான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஜெபிக்கிறான். அவன் ராஜா கிட்ட இருந்தாலும் ராஜா கிட்ட போய் கேட்காம என்கிட்ட கேட்கிறான்னு கர்த்தர் மனம் இறங்கினார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் யாருக்கிட்ட ரொம்ப பேசுகிறீங்க? யாருக்கிட்ட கேட்குறீங்க? மனுஷங்க கிட்ட உங்கள் டிமாண்டை வைக்காதீங்க, மனுஷங்களை நம்பாதீங்க. தேவனோடு ஜெபித்து கொண்டே இருங்க. நீதி கிடைக்கும் வரை, நியாயம் கிடைக்கும் வரை ஜெபித்து கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நீதிமான ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யக்கூடியவர். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்கிறார். நெகேமியாவோடு கூட தேவன் இருந்தார். நெகேமியா வேலை செய்த அரண்மனையின் ராஜா கண்களில் தயவு கிடைச்சி. இப்போ லீவு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ராஜா சொல்கிறார், நீ போய் உன் நகரத்தெல்லாம் பட்டணத்தெல்லாம் எல்லாம் சீர்படுத்திட்டு வா. சும்மா அனுப்பலை. வேலையாட்கள், மரங்கள், கற்கள் எல்லாம் கொடுத்து ராஜா அவனை அனுப்பினார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து அனுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. நீர் என்னோடு
இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு, கைகளை தட்டி, இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. கைகளை தட்டி, அல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, விசுவாசத்தோடு நான் தோற்று போவதில்லையே. தோல்விய 4 தடவை சொல்லுவோம். நான் தோற்று போவதில்லையே. தோல்வி, இப்போ ஒரு காரியம் தோற்று போனது போல இருக்கு, ஜெயம் எடுப்பார். போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே. ஆமென், நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்கானாவுக்கு 2 மனைவி இருந்தாங்கங்க. ஆமென், இருந்தாங்களா இல்லையா? எல்கானா யாருன்னு கேட்குறீங்களா? சரி, அன்னாள் பாருங்க, அங்கே 2 மனைவி. ஆனால் ஒரு மனைவிக்கு உலக பிரகாரமாக குழந்தை இருந்துச்சு. ஆனால் அன்னாளுக்கு உலகத்தில் மற்ற எல்லாருக்கும் இருந்த அந்த கற்பத்தின் கனி இல்லை. ஆமென். ஆனால் எல்கானா உலக பிரகாரமாக அன்னாளுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருந்தார். அல்லேலூயா. நீங்கள் கேட்குறீங்கள்ல, எதுக்கு ஆண்டவர் எங்களை இப்படிலாம் கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ வசனம் தாராரு, வார்த்தைலாம் தாராருன்னா, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது உங்களுக்கு இல்லாமல் இருக்குது. சுகவாழ்வு, நிம்மதி, விடுதலை. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அதனால தான் இன்றைக்கி 2 வாக்குகளை கொடுக்க சொல்லி பிரசங்கம் பண்ணார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். யாக்கோபு எத்தனையோ புத்திரர்களை வச்சுருந்தாலும் அவனுக்கு யோசேப்பு மேலே தான் பிரியும். அதனால் ஒரு பலவர்னா அங்கேயே ஒன்றை மாட்டி விட்டுட்டார். கொஞ்சம் வித்தியாசமாக அல்ல, வீட்டில் நீ கொஞ்சம் ரிச்சாகவே இரு, மற்ற அன்னைமாருக்கு போகாமல் பாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்னைமாரெலாம் அடித்து தூக்கி தொங்க போட்டு அவனை விற்று போட்டு போயிட்டாங்க. ஆனால் ஏன் அந்த மகை மேலே அலாதி பிரியம் என்றால், யோசேப்புக்கு மேலே இருந்த அந்த தரிசனம் அப்படிப்பட்டது. கைகளை தட்டுங்க. ஆமென். இன்றைக்கி நம்ம மேலேயும் பலவர்ணம் அங்கி இருக்குது. என்ன அங்கெல்லாம் இருக்குது? தரித்திரம் இருக்குது, கடன் இருக்குது, ஆமென், நம்பிக்கை துரோகம் இருக்குது, ஏமாறுதல் இருக்குது, கோமாளிங்கிற சின்னலாம் இருக்குது. ஆமென். இவ்வளோ பலவர்ணம் அங்கி நம்ம மேலே தான் இருக்குது. நம்ம மேலே இழிச்ச வாயன்னா எழுதி ஒட்டியிருக்கோம் நிறையா. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நம்ம இழிச்ச வாயின்லாம் எழுதி ஒட்டியிருக்கோம். அதனால தான் நம்ம எப்படி கூனி குறுகி நம்ம விட்டு கொடுக்கணும், பொறுத்து போகணும், பல அங்கிகள் நம்ம மேல் இருக்கும். பாருங்கள், ஒரு உலகத்தில் ஒரு தமாந்துண்டு தான் இருப்பான், குடிகாரனாக இருப்பான், அவனுக்கு ஊரே பயப்படும். நம்ம பாருங்கள், கொஞ்சம் வாட்டச்சட்டம் மாதிரி தான் நமக்கு ஒரு பூனை கூட பயப்படாது. ஏன் எலியே பயப்படாது. எலிலாம் இப்போ சர்வசாதாரணமாக நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோம், அது பக்கத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. தேங்காய் நீங்கள் தேங்காய் இங்கே திருவி அது அங்கே பல்லில் திருவிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு என்னெல்லாம் இருக்குது நம்ம மேலே? பலவிதமான பலவர்ணம் அங்கே இருக்குது. ஏன் இது இருக்குது இப்படி ஒரு டிசைனில் என்ன அனுப்பிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. உங்கள் மேலே உள்ள அழைப்பு வித்தியாசமான, தரிசன வித்தியாசமான. எல்லாரும் உழைக்கிறது மாதிரி நீங்களும் உழைச்சி பார்த்தீங்க. எல்லாரும் முன்னேற எடுக்கிற ஸ்டெப்பை நீங்களே எடுத்து பார்த்தீங்க. எல்லாரும் இருக்கிற மாதிரி ஞானத்தை செலவு பண்ணுற மாதிரி கபாலத்தை விட்டு மூளை வெளியே தான் கொஞ்சம் தான் வந்துடும். சிலருக்கு அவ்வளோ பிஸ்னஸ் மூளைலாம் உள்ளே இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. பெரிய அம்பானிக்கு இருக்கிற தொழில் மூளைலாம் இருக்குது. அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும், ஆனால் ஒன்றும் வாய்க்கலை. காரணம், நம்ம செய்கிறது எதுவும் நடக்கலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். யோசேப்புக்கு அப்படி தான். அவன் வாழ்க்கையில் என்னடா பலவர்ணம் அங்கிருந்தாலும் அவனுக்கு கிடைச்சது குழியும், ஆமேன், அவப்பெயரும், சிறைச்சாலையும். ஆனால் ஏற்ற வேளை வந்த பொழுது கர்த்தர் அவனை ராஜாவாய் உயர்த்தினார். பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மேலே பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருக்கலாம்,
விமர்சனங்கள் இருக்கலாம், பேர் இருக்கலாம், நீ அப்படிலாம் தலை குனிஞ்சு வாழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கலாம். ஆனால் ஒன்று, கர்த்தர் ஓங்கூட இருக்கிறார். கைகளை தட்டுங்களை. நீர் என்னோடு இருப்பது நாலு வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலு வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று கைகளை நல்லா தட்டி நல்லா உற்சாகமா பாடுற பாட்டுல வெற்றி வரணும். சாத்தான் தோற்று போகிறான், தரித்திரம் தோற்று போகிறது, சத்துருவின் தீய திட்டம் தோற்கடிக்கப்படுகிறது, தோற்று போவதில்லையே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களே. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அடுத்தது இன்னைக்கு செய்தி. அதுக்கு தலைப்புக்கு ஆதாரமா, செய்திக்கு ஆதாரமா நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுக்கணும், கொஞ்சம் எல்லாரும் பைபிள் எடுத்து வசனங்களை பார்க்கணும். ஆமென். நீதிமொழிகள் 28:20 எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சா எல்லாரும்? உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். செய்தியின் தலைப்புக்கு ஆதாரம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தர்ற தலைப்பு, மகளே என் கரம் உன் கூட இருக்குது. ஆமேன். அதனால் இனி உனக்கு நீங்கள் கேட்கலாம், கர்த்தர்காரர் இருந்து என்ன பிரயோஜனம்? பரிபூரணமான ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா இல்லையே? ஆமேன். பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வேண்டாமா? அறகுறையாக தானே இப்போ இருக்குது. கொஞ்சம் கணுக்கால் அளவு வரும், பிறகு காஞ்ச தரையில் அது விட்டுட்டு போயிடுது. எப்படா முழங்கால் நிரம்பும், இடுப்பு நிரம்பும், எப்படா நான் என் ஆசீர்வாதத்துக்குள்ளே திளைக்கலான்னு நினைக்கிறோம். இனி இதற்கு பிறகு ஆவிக்குரிய வாழ்விலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் ஏசப்பா உங்களுக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தை தருவார். நன்மையால் உங்களை நிரப்புவார். வேதம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான். நாம் உண்மையாக இருக்கிறோமா? அன்றைக்கி அதான் செய்தி. நல்ல கவனிங்க. ஒரு வீட்டில் திடீர்னு பாருங்கள், ஒரு பணக்கார அம்மா வீடு. அந்த வீட்டில் கணவன் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, 2-3 வேலைக்காரங்க இருக்காங்க. திடீர்னு கொஞ்சம் நகை அந்த வீட்டுக்குள்ளே காணாமல் போயிடுச்சு. இந்த அம்மா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. வேலைக்காரங்களெல்லாம் பின்னாடியே போய் கேமரா என்ன கேமரா, அந்த அம்மா கண்ணு கேமராவுக்கு யாருமே தப்ப முடியாது. அப்படி வேலை வாங்கினதுக்கு மத்தியில் என்ன ஆகி போச்சு, இந்த அம்மா வேலைக்காரங்களை ரொம்ப நம்ப மாட்டாங்க. இவ திருடிட்டு போயிடுவா அப்படின்னே பின்னாடி போவாங்க. ஒரு நாள் நினச்சது போலவே கொஞ்சம் நகையை காணும். அம்மா உடனே இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுட்டாங்க. வர வச்சையா, உடனே விசாரிங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, இருங்கம்மா நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, போலீஸ் எல்லாம் இந்த வீட்டோட நகை அப்படின்னு சொல்லி சிலரை விசாரித்தாங்க. வேலைக்காரங்களை விசாரிச்சுட்டு அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற ஏலம் நகை கடைக்கெல்லாம் போனால் அவங்க பிடிச்சிட்டு வந்துட்டாங்க யாருங்கிறதெல்லாம். அம்மா நாங்கள் பிடிச்சிட்டோம், என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், உங்கள் வீடு நகை, உங்கள் வீட்டுக்காரங்க காரியம், உங்கள் வீட்டில் நடந்த காரியம் அப்படின்னு அம்மா சொல்ல. ஸ்ட்ரிக்டாக எஃப்ஐஆர் போட்டே ஆகணும். அடித்து என் முன்னாடி இழுத்துட்டு இங்கே உள்ளே போகணும். போட்டுடலாமாம்மா, அப்புறம் நீங்கள் எங்கள் மேலே கோவப்படக்கூடாது அப்படின்னாராம். அப்போது யார் இந்த 3ல் எவா திருடி? அவங்க 3 பேரும் திருடி இல்லை, உங்கள் மகன் தான் திருடேன்னாங்களாம். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். மகன் எங்கே இருக்கான்? கல்லூலி மகன் மாதிரி பக்கத்தில் தான் நிற்கான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். தாய் அடிக்குது, டேய் படுபாவி ஏன்டா எடுத்த? அது சும்மா அங்கேயே இருந்துச்சு, எடுப்போன்னு எடுத்து கொஞ்சம் ஜாலியாக பசங்க கூட டூர் போயிட்டு வந்துட்டேன். இப்போ இவ்வளோ பேர் கேட்குறாங்க, அதுக்கு என்ன அப்படின்னு நான் விட்டுட்டேன்னாங்களாம். அப்போது எங்கெல்லாம் உண்மை இல்லை, வீட்டுக்குள்ளே உண்மை இல்லை. நாம் உண்மையை சபைக்குள்ளே தேடுறோம், தேசத்துக்குள்ளே தேடுறோம், சொந்த குடும்பத்தில், கணவனிடத்தில், மனைவியினிடத்தில், பிள்ளைகளிடத்தில், பழகுகிற இடத்தில், வேலை பார்க்கும் இடத்தில் எவரிடத்திலும் உண்மையை பார்க்க முடிகிறது இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கட்டாயமாக உண்மையாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லும் பொழுது சங்கீதம் 12:1 ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். எப்போ சொல்லியிருக்காரு? சங்கீதக்காரனாகிய தாவீது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார், அப்பா மனுஷங்களுக்குள்ள உண்மை உள்ளவங்களே இல்லப்பா, குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ரட்சியும் என்று சொன்னாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உண்மையை எங்கேயுமே
யாருக்கிட்டையுமே எதிர்பார்க்க முடியாத காலகட்டத்தில் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், பிரதர் உண்மையாக இருந்து என்ன பிரயோஜனம் பிரதர்? சிலர் கேட்பாங்க, யார்? பக்தி முத்தி போன அக்கா மாதிரி தான். எப்படி? பக்தி முத்தி போனவங்க தான், ஊழியஞ்சேர லெவலில் உள்ளவங்க தான் கேட்பாங்க, உண்மைக்கா இப்போ வேல்யூ இருக்குது? 4 பொய்யை சொன்னாதான் நம்புகிறாங்க. ஏன்? உண்மை சொல்கிறவனை பாருங்க, ஊரடிச்சு ஒலையில போட்டு ஓஹோன்னு இருக்கா. அவளுக்கு என்னங்க குறை வந்துச்சு பாருங்க? ஆண்டவர், பைபிளு, கோயில், கூட்டம்னு சொல்கிற நமக்கு தானே கஷ்டம் வருது. அதனால தான் கூட்டத்துக்கு வர்ற நம்மளை 4 பேர் கிண்டல் அடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆமேன். அதனால் சில நேரம் நம்மளே நினைப்போம், உண்மையாக செவத்திருந்து என்னத்தை கொண்டு போகணும். ஆமேன். இருக்கிறவரை அவங்கள போல வேஷம் விடுவோம்னு நினைக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3:33, நீதிமொழிகள் 3:33, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். அம்மா, பைபிள் தூக்குற அம்மா, ஐயா, உங்களுக்கு ஒன்று நான் சொல்கிறேன், துன்மார்க்கனை கண்டு பொறாமப்படாதீங்க. பொய் சொல்கிறவன், பொய் சாட்சி சொல்கிறவன், ஏமாத்துறவன், பித்தலாட்டம் பண்ணுறவன், நம்பிக்கை துரோகம் பண்ணுறவன் காட்டில் தானங்க கொளுத்த மழை பெய்யுது, நாங்கள் தானே வறட்சிக்குள்ளே இருக்கிறோம் என்று எண்ணி ஒரு நாளும் வேதத்தை தூக்குகிற பிள்ளை, நீ உண்மையை இழக்காதே. உண்மை உள்ளவன் வீட்டில் கர்த்தர் ஆசீர்வாதம் தங்கும். பொய் பேசுகிறவங்க வீட்டில் சாபம் தான் இருக்கும். அதனால் உண்மை உள்ள ஜனம் நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ, கைகளை தட்டி, பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். இயேசு உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், இன்றைக்கு கொண்டாட்டத்தின் நாள். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. இயேசு யாருக்கிட்ட தான் வருவார்? உண்மையா இருக்கிறவங்க கிட்ட தான் வருவார். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், எதுலெல்லாம் நம்ம உண்மையா இருக்கணும்? 4 காரியம் பட்டுன்னு பார்த்துட்டு ஜெபிச்சுட்டு போகிறோம். அல்லேலூயா. பாட்டு எடுத்து வச்சுக்கோங்க. முதல் தலைப்பு, கர்த்தர் நம்முடைய மனதில், அதாவது இருதயத்தில் உண்மையை எதிர்பார்க்கிறார். ஆமேன். முதல் தலைப்புக்கு ஆதாரமாக சங்கீதம் 18:23. எல்லாரும் எடுங்க, பைபிளை திறங்க பார்க்கலாம். பைபிளை திறந்து உங்கள் விரல்கள் பைபிளை அலசட்டும். ஆமேன் சொல்லுங்க. கண்கள் வசனத்தை பார்க்கட்டும். சங்கீதம் 18:23. அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். அல்லேலூயா. எங்க உண்மை? மனசுக்குள்ள உண்மை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெளியே உண்மையானவங்களா இருக்கிறது ஈஸியா கஷ்டமா? ஈஸி. பொய்யா இருந்துட்டே உண்மையா இருக்கிறது ஈஸியா கஷ்டமா? வெளியே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் உள்ள உண்மையா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு கிராமத்திலிருந்து வெளிநாட்டில் ஒரு கிராமத்து வாசி திடீர்னு நகர்ப்புறத்துக்கு வந்திருக்காரு. பெரிய கடை. அந்த கடை கண்ணாடியால் ஜொலிக்குது, பொருட்களாக இருக்குது. இவர் நேராக உள்ளே போனால் உள்ளே யாரும் இல்லை, தானியங்கி கதவு, கல்லாவில் ஆளும் இல்லை, ரேக்கு ரோல் எல்லாம் ஆள் இல்லாத ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் பாருங்க. யாருமே இல்லைன்னு இவர் நினச்சிக்கிட்டார். எல்லாரும் கடையை மறந்து என்ன செஞ்சிட்டாங்க, போட்டு போயிட்டாங்க, சாப்பிட போயிட்டாங்கன்னு இவர் என்ன செஞ்சார், உள்ளே போயிட்டார். போய் ஜூஸ் பாட்டில், பிஸ்கட் எல்லாத்தையும் தூக்கி எதில் போடணும், அங்கே ட்ராலி அந்த இருக்கும், ஒரு வண்டி இருக்கும், அது கூடையில் போட்டு அது கவுண்டருக்கு கொண்டு வரணும். அவர் மாற தான் பைக்குள்ளேயே டைரெக்டாக போட்டுட்டார். அப்படி போட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு திரும்பினா பக்கத்தில் யார் இருக்கா, செக்யூரிட்டி வந்து நிற்கிறான். இவர் கேட்குற, டக்குன்னு பயந்துட்டார். எப்போ இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க? நீங்கள் யாரும் இல்லைன்னு நினச்சி நான் எடுத்துக்கிட்டேயா? இல்லை, நீங்கள் எப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்களோ அப்போவே நாங்கள் உங்களை கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் முதல்ல அந்த தளத்தில் இருந்தீங்க, அந்த ரோவுக்கு போனீங்க,
அங்கே ஒரு பொருளை தூக்கி உள்ளே போட்டிருக்கீங்க, இப்போ இங்கே ஒரு பொருளை தூக்கி உள்ளே போட்டிருக்கீங்க, இது எப்படிப்பா தெரியும்னாராம். அவர் கொஞ்சம் விவரம் தெரியாத மனுஷன், நம்மளை போல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு விவரம் தெரியலை, ஆனால் நிறைய விவரம் தெரியுது. என்ன தெரியுது? பக்கத்து வீட்டு முருங்கைக்காவை கையை பிடிச்சி இழுக்கும் போது உள்ள கேமரா இருக்குன்னு தெரியுது. அதனால் நம்ம தப்பிச்சிடுறோம் பாருங்க. அந்த காலத்துலலாம் சப்பாத்தி களி பூ இருந்தாலும் கை அப்படி, அந்த வீட்டுக்கு போகும்போது கை இப்படி போகிற கை கொஞ்சம் இப்படி போயிடும், வேற ஒன்றும் இல்லை. அப்பா அக்காமாருக்கு அன்னைமாருக்கு ஷோல்டர் வழிலாம் எங்கே போகுதுன்னு தெரியாது, கை உயர்ந்து பறிச்சுட்டு வந்துடும். ஆனால் இப்போல்லாம் பரவாயில்ல, ஒரு வீட்டுக்கு முன்னாடியே ஏதாவது விழுந்து கிடந்தால் கூட, ஏய் பைய எடுக்காத, வியானுக்குன்னு போட்டே நம்மளை செக் பண்ணுவாங்க, அங்கே கேமரா இருக்குது வா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உண்மையாக மாறிட்டோம். அப்போ அந்த சூப்பர் மார்க்கெட் செக்யூரிட்டி சொன்னானா, எப்பா அங்கே பாரு சுற்றி கேமரா, ஓ இது வேற இருக்கா, அப்போ சரிதாயான்னு போட்டாராம். நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகங்கிற இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளங்க பக்கத்து வீடும் ஒரு பொருள் தான், பக்கத்து வீட்டுக்கு வரங்க நகை, பக்கத்து வீட்டுக்காரங்க ட்ரெஸ்ஸு, சொத்து எல்லாம் எதுதான்? காட்சிக்கு வைக்கப்பட்ட பொருட்கள் தான். ஆனால் அனுமதி இல்லாமல் கையோ கண்ணோ காலோ அங்கே போச்சுன்னா உலக மனுஷனுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், போய் பித்தலாட்டம் பண்ணி என்னமோ செய்யலாம். ஆனால் பரலோக கேமரா அங்கு தீவிரமாய் உன் அந்தரங்கத்தை கூட வெளியரங்கமாய் காண்பித்து கொடுக்கும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அந்த உண்மை ஆண்டவரே, அழைத்தவரோ உண்மை உள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மை உள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவி ஆத்மா நல்ல உற்சாகமா பாடுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி ஒரு அபிஷேகத்தோட வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. அல்லேலூயா. அப்போ நம்மளை என்ன வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு? பரலோகங்கிற கண்காணிப்பு கேமரா. என் மகா உள்ளத்தில் உண்மையாக இருக்கிறாங்களா? எங்கே பயப்படணும்? மனசுக்குள்ள பயம் வரணும், மனசுக்குள்ள கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணுங்கிற நிலைமை வரணும். கணவனை மனைவி, மனைவியை கணவன், பிள்ளைகளை பெற்றோர், உடன்பிறப்புகள், அதிகாரிகள், மேலே உள்ள எல்லாரையும் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க நாம் ஈஸியாக பொய் சொல்லி ஏமாத்தினாலும் கர்த்தரை ஏமாற்ற முடியாது. கர்த்தர் எங்கே உண்மையாக இருக்க விரும்புகிறாரு? உள்ளத்துக்குள்ள. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் சங்கீதம் 51:6, இதோ உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர். ஆண்டவர் பாருங்க, சங்கீதக்காரராகிய தாவீதோட வாயில மயங்கினார்னு பார்க்கும். ஆமேன். வாயில ஸ்தோத்திரம் இருக்கு, ஜபம் இருக்கு, பாட்டு இருக்கு, எசப்பா அப்படிலாம் இருக்கு. ஆனால் உள்ளம் தூரமாக இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உள்ளம் எப்படி இருக்கு? தூரமாக இருக்கு. ஆண்டவர் சொல்கிற உண்மையாக இருங்க. ஆமேன். வெளியே பார்க்கும்போது அக்கா ஸ்தோத்திரங்கா, நல்லா இருக்கீங்களாக்கா, நேற்று கூட உங்களை நினச்சேங்க்கா, உங்களுக்காக ஜோம் பண்ணேன். ஆனால் உள்ளத்தில் வந்துட்டா பாரு கடைசியா, இப்போந்தான் இவளை நினச்சேன், இவன் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாதுன்னு. கடைசியில் எந்த சனியை மூஞ்சில் முழிக்கக்கூடாதோ முழிச்சிட்டேன் பாரு. உள்ள என்ன சொல்லுது? உள்ள ஒன்று பேசுது, வாய் வெளியே என்ன பேசுது? நல்லதை பேசுகிற மாதிரி பேசுது. அக்கா அந்த ஸ்தோத்திரத்துக்கு மயங்கலாம், ஆனால் கர்த்தர் இருக்கார் பாருங்க, அட பாவி. ஆமேன். உள்ளம் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உண்மையாக இருக்க வேண்டும். உண்மை உள்ள மனுஷன், உள்ளத்துக்குள்ள ஒரு உண்மை. ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 3:3 ஒரு இயேசுவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், நம்ம ஒரு தடவை தான் பிறக்கிறோம் மாம்சத்தில், ஆனால் உள்ளான மனசு ரட்சிக்கப்பட மறுபிறவி எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ உள்ள உண்மையாக இருப்போம், ஆனால் மாம்சம் எதை தான் விரும்பும்? பொய்ய, கள்ளத்தை, கபடத்தை விரும்பும். நம்ம ஆவி மாம்சத்தோட யுத்தம் பண்ணும், மாம்சம் ஆவியோட யுத்தம் பண்ணும். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? உள்ளத்துக்குள்ள ஒரு உண்மையை உங்கள் வாழ்க்கையில் விரும்புகிறார். யோசேப்பு எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு நான் அதை சொல்லிடுறேன். யோசேப்பு அரண்மனையில் இருக்கிறான், போர்த்திபார் அரண்மனையில்
100க்கு கீழே அவனுக்கு வேலையாட்கள்லாம் இருக்கிறாங்க. நல்ல சாப்பாடு, அவனுக்கு நல்ல ஒரு அறை, கனம், மரியாதை. அந்த பலவர்ண அங்கி உரியப்பட்டாலும் அவனுக்கு ஒரு ராஜாவுக்கு கீழே உள்ள ஒரு மந்திரிக்கு கீழே வேலை செய்கிறான். ஒரு நல்ல தோரணையான உடலாக இருந்திருக்கும். இப்போ அவங்க மனைவி பாருங்க, யார்? போர்த்திபார் மனைவி. யாருமே இல்லாத அந்த அறைக்குள்ள 4 சுவத்துக்குள்ள யோசேப்பை பார்த்து, எப்பா வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை, வாடா உனக்கு நான். அவன் எடுத்தோடனே பாவத்துக்கெல்லாம் கூப்பிட்டுருக்க மாட்டா. உனக்கு அன்பே கிடைக்கலன்னு எனக்கு தெரியும், நீ சின்ன பையன், அம்மா அன்பு இல்லை, அப்பா அன்பு இல்லை, சகோதரர்களால் பகைக்கப்பட்டா, இங்கே நீ கடினமாக உழைக்கிறா, வா என் கூட பேசு, என் மடியில் படு, என்னெல்லாமோ டயலாக அந்த அக்கா கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்பாங்க, விட்டுருப்பாங்க. ஆனால் அவன் ஒரு வார்த்தை சொன்னான், உன் கணவன் உன்னை தவிர இந்த வீட்டுக்குள்ள எல்லா அதிகாரத்தையும் எனக்கு கொடுத்து என்னை நம்பிட்டு என்னை விட்டுட்டு போயிருக்கான். இங்கே உன்னையும் என்னையும் தவிர வேற யாரும் இல்லை. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அந்த கணவர், ஆமேன், அந்த அதிகாரி எனக்கு கீழே உன்னையும் விட்டுட்டு போயிருப்பான். ஆனால் அப்படி இருக்கத்தக்க இப்படிப்பட்ட பொல்லாங்க நான் என் கடவுளுக்கு விரோதமா செய்வது எப்படி என்று பயந்தான். இதுதான் உண்மை. ஒருவேளை அந்த அறைக்குள்ள அவங்க 2 பேரை தவிர வேற யாரும் இல்லை. பாவம் செய்திருக்கலாம், வெளியே வேஷம் விட்டுருக்கலாம், எல்லாரும் வரும்போது எஜமானி அம்மா போல பேசியிருக்கலாம், இவ்வளோ வேலைக்காரங்கிட்ட பேசுறது போல பேசியிருக்கலாம். ஆனால் யாரும் இல்லாத பகுதியில் கர்த்தர் அவங்க உள்ளத்தில் உண்மையை விரும்பினார். ஆமேன் சொல்லுங்க. அதனால தான் யோசேப்பு எப்படி இருந்தா, பரிபூரணமான ராஜரிக அபிஷேகத்தை பெற்றான். கைகளை தட்டி இன்னைக்கு அந்த உண்மை அந்த ரங்கத்தில் யாரும் பார்க்காத இடத்துல என் வாழ்க்கையில் உள்ளத்துக்குள்ள உண்மையா இருக்க விரும்புகிறேன். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டால். நிறைய பேர் நல்லா கவனிங்க, ரட்சிப்பு மனம் திரும்புதல்னா சிலர் செருப்பே போட மாட்டாங்க. எதுக்கு? நான் இயேசு மேலே அன்பாக இருக்கிறேன். ஓகே. சிலர் முடியை ஒட்ட வெட்டிடுவாங்க. சிலருக்கெல்லாம் சில ஊழியர்கள் கோட்டு போட்டால் பிடிக்காது, ட்ரெஸ் போட்டால் பிடிக்காது. ஊழியக்காரங்கன்னா இப்படி தான் இருக்கணும், வெள்ளை தான் போடணும், மீசை வைக்கக்கூடாது, அல்லது தாடி வச்சுருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்ட். அவங்க எதை பார்க்காங்க? மனுஷனுடைய வெளிப்புறமான தோற்றத்தை பார்க்குறாங்க. நாம் உண்மையாக இருக்கிறது நம்ம எதில் காட்டணும்? சிம்பிளாக ட்ரெஸ் உடுத்தணும், ஓகே. நம்ம ஆடம்பரத்தை தவிர்க்கணும், ரொம்ப ரொம்ப நல்லது. நகையை கழட்டிடுவோம், சரி. நம்ம ஒருவேளை நம்மளுடைய எல்லாத்தையும் நம்ம கழட்டிடுறோம், ஓகே. உள்ளத்துக்குள்ளே பெருமை போகலைன்னா, உள்ளத்துக்குள்ளேருந்து உலக ஆசை போகாமல் வெளியே கழட்டி போட்டிருக்கிறவளெல்லாம் பார்க்கும்போது வயிறு எரிஞ்சா அதில் என்ன இருக்குது? ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு அல்லேலூயாவா இல்லையா? அப்போ எங்கே மாற்றம் வரணும்? உள்ளத்துக்குள்ள ஒரு உண்மை. ஆமேன்னு சொல்லுங்க. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை போல நான் எல்லாம் போட்டிருக்கலாம். ஏன் நம்ம பார்ப்போம், அந்த ஊழியக்காரனை பாரு, கோட்டு போட்டிருக்கான் பாரு, டை கட்டியிருக்கான் பாரு, விலகூன்னு காரில் போகிறான். இவன் கண்ணெல்லாம் எதில் இருக்குது? ஆனால் அவன் உள்ளான மனசுக்குள்ளே இருக்கிற காரியம் தெரியுமாங்க? ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் அதை போடும்போது, ஆண்டவரே நான் பெரிய பாவி, குப்பை, நான் இதெல்லாம் போட்டுட்டு ஊழியம் செய்கிற அளவுக்கு தகுதியே இல்லாதவன், என்னையும் நினச்சி பார்த்து என்னையும் இந்த காரில் ஏற்றி அந்த மேடையில் ஏற்றுறீங்களப்பா, நான் எம்மாத்திரம் பாம்பான். ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. கர்த்தர் அவன் பக்கம் இருப்பார். நான் எல்லாத்தையும் இழந்தாண்டவரே, உமக்காக செருப்பு போடாமல், உமக்காக வண்ண வஸ்திரங்கள் உடுத்தாமல், உமக்காக ஆடம்பரம் இல்லாமல், ஆண்டவரே உமக்காக நான் தியாகம் இருந்து அதையும் நான் மேடையில் பாருங்க, என் வாழ்க்கையை நான் கறி உண்பதில்லை. இதெல்லாம் பெருமை தானே? ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்லுவேன், உன் திறமை இல்லை ஊழியம், உன் கட்டுப்பாடு இல்லை கிறிஸ்துவ ஜீவியம், கர்த்தர் கிருபை, அவர் கொடுத்த அனுகிரகம். ஹல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்களே. இதுதான் உள்ளத்துல உண்மை. ஆமேன் சொல்லுங்க. உள்ளத்துக்குள்ள எப்படி இருக்கணும்? உண்மையான. வெளியே எப்படி இருந்தாலும் உள்ளத்தை தான் ஆண்டவர் பார்ப்பார். மனுஷன் முகத்தை பார்ப்பான். பலர் என் முகத்தை பார்க்கலாம்,
ஆனால் என் வாழ்க்கைக்குள்ள இருக்கிற உடைவுகள், நொறுங்குதல்கள், காயங்கள், நான் கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பு. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் உங்களை வெளிப்புறமாக பார்த்து 4 பேர் இவங்களுக்கு என்ன ஓஹோன்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை நெருப்பு தழல் மேலே நடப்பது போல, ஆமேன், காயங்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை தான் நேசிக்கிறவராயிருப்பார். கைகளை தட்டி உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே அப்பா. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே அப்பா. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போ மாறணுமே. நான் உம்மோடு இருக்க கைகளை நல்லா தட்டி ஐயா, உம்மை போ மாறணுமே. ஸோ வெளிப்படையான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உள்ளான மனசை மாற்றிக்கிட்டே இருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நமக்கு சில நேரங்களில் மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை உள்ளத்தில் இருக்கணும். வெளிப்படையாக ஒருத்தங்க வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க, ஒரு சபைக்குள்ளே வந்துடுவாங்க, பரவாயில்ல வந்துட்டியா, சரி. ஆனால் உள்ளே என்ன நினைக்கும்? வந்துட்டாளா, எப்படி வந்துட்டாளா, இங்கேயும் வந்துட்டாளா, முடிஞ்சு போச்சு உங்கள் அபிஷேகம். நல்லா கவனிக்கணும். நாம் என்ன நினைக்கணும் உள்ளத்தில், பாவம் இங்கே வந்தாவது என்ன செய்யட்டும், திருந்திட்டு போட்டோம், இங்கே வந்தாவது அந்த ஆத்மா கெட்டு போகாமல் பார்த்துக்கோங்கப்பான்னு தான் ஜபம் பண்ணணும். அதுதான் மெயின். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரையும் வெளிப்புறமான தோற்றத்தை வைத்து அல்ல, வெளிப்படையான உள்ளான மனசுக்குள்ளேருந்து எடை போடுங்க. உங்கள் மாம்ச கண்ணு பொல்லாதது, உங்கள் மாம்சம் பொல்லாதது, கடைசி வரை போராடும். எடுத்தவங்க வாசிக்கலாம். ரோமர் 7:15. ரோமர் 7:15. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அல்லேலூயா. அப்போ அவர் எங்கேருந்து வெறுத்திருக்கிறாரு? உள்ளேருந்து வெறுத்திருக்காரு. எங்கேருந்து விரும்பி இருக்காரு? வெளியில் உள்ளதை விரும்பி இருக்காரு. அவர் மாம்சம் எதையோ ஒன்றை செய்ய தூண்டி இருக்கு, அதை செய்திருக்காரு. ஆனால் உள்ளத்தில் அதுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. தேவ பிள்ளையே, பொறாமையா, பெருமையா, கோபமா, இச்சையா, அருவருப்பா, குற்றப்படுத்துதலா, பிறர் மேலே அடிக்கடி உனக்கு எழும்புதுன்னா அது உன் மாம்சத்திலேருந்து எழும்புது. ஆமேன்னு சொல்லுங்க. சிலரை பாருங்க, எப்பவுமே குற்றப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் அவ கிணத்தை பார்த்தியா, அவள் பாட்டை பார்த்தியா, பாடினாலும் குற்றம். ஆமேன். அவங்க ஜெபிச்சாலும் குற்றம், கூட்டத்துக்கு போனாலும் குற்றம், உட்கார்ந்தாலும் குற்றம். அந்த ஆவி அவங்கள மட்டும் இல்லை, எல்லாரையுமே குற்றப்படுத்தும். ஆண்டவர் சொல்கிறாரு, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறது சரிதான், நீ குற்றவாளியாகாதபடி காத்துக்கோங்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ உள்ளம் எதை விரும்பணும்? உண்மையான ரட்சிப்புக்குள்ளே இருக்க விரும்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பவுல் அதனால தான் சொல்கிறாரு, என் மாம்சத்தை அப்பப்போ அடக்கி ஆள்றாரு. உங்கள் வாழ்க்கையில் உள்ளான மனசுக்குள்ளே இருந்து உண்மைக்காக போராடணும். நான் உண்மையை தான் பேசுவேன், நான் உண்மையாக தான் இருப்பேன், நான் உண்மையாக தான் நடப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்துட்டா உங்களுக்கு பரிபூரணமான ஆசீர்வாதம். வெளிப்படையாக அவங்கள பார்த்தா பரவாயில்ல, இப்போ உண்மையாக தான் இருக்காங்க அப்படின்னு வெளிப்புறமாக ஆண்டவர் பார்க்க மாட்டார். ஆண்டவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். அதுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? திருக்குள்ள குணம் இருக்கக்கூடாது, மோசமான குணம் இருக்கக்கூடாது, ஏமாற்றுகிற குணம் வரவே கூடாது. நாம் நினைப்போம் நம்ம சுயநலத்துக்காக இன்றைக்கி ஒருத்தர் சிக்கிட்டாங்க. நானே யோசிக்கிறேன், ஊழியத்தில் எனக்கு ஊழியமே இல்லை, ஒரு ஆள் ஜெபம் பண்ண வந்துட்டு, ஆஹா இன்றைக்கி ஒரு ஆள் வந்துட்டா, கவலையோடு வந்திருக்கு, சரி மாட்டிக்கிட்டாங்க, 4 வார்த்தையை சொல்லுவோம், போகும்போது என்ன கிடைக்கும், காணிக்கையாவது கொடுத்துட்டு போவோம், கொடுக்கலனாலும் கொடுக்க வச்சிடணும் அப்படின்னு நான் வாயில் நினச்சிட்டேன்னு வைங்க, உள்ளத்தில் இருக்கிற உண்மையை நான் இழந்துட்டேன்னு அர்த்தம். ஆமேன். உங்கள் எல்லைகளுக்குள்ளே நீங்கள் சந்திக்கிற ஆள் அல்லது நீங்கள் யாருடைய எல்லைகளுக்குள்ளே போய் அங்கே யாரையாவது சந்திச்சா உங்கள் கண்ணிலிருந்தோ வாயிலிருந்தோ உங்களுடைய கரங்கள்லிருந்தோ கால்கள்லிருந்தோ அவங்களுக்கு விரோதமான எந்த கெட்ட செயல்கள் எழும்பக்கூடாது. ஆமேன். உள்ளத்துக்குள்ளேருந்து அதை அடக்கி ஆளுகிற அனுபவத்தை வச்சிருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சிலர் பாருங்க, சில காரியத்தில் இப்படிப்பட்ட உண்மையை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். ஆமேன். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என் இருதயத்துக்குள்ளே ஒரு உண்மை தாங்க, என் அந்தரங்கத்துக்குள்ளே ஒரு உண்மை, அதான் சொல்லுவாங்க, மனசாட்சிக்கு பயந்து சொல்லும்பாங்க, கேட்டிருக்கீங்களா?
மனசாட்சிக்கு பயந்து சொல்லு. வாய் சொல்றதெல்லாம் சொல்லாத, உன் மனசாட்சிக்கு பயந்து உண்மை சொல்லு. யோசேப்புக்கு அந்த மனசாட்சி இருந்துச்சு. ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட அதை விரும்புகிறார். ஏன்னா நான் ஒன்றுக்கு சொல்கிறேன், பரலோகத்துக்கு போகும்போது டாக்டர் அம்மா, இன்ஜினியர் அம்மா, கலெக்டர் ஐயா, ஆமாம் வெளிநாட்டுக்காரம்மா இங்கே சொல்லுவாங்க, வெளிநாட்டுக்காரம்மா, கோடீஸ்வர் அக்கா எல்லாம் இங்கே சொல்லலாம், எக்கா ஜெபமணி அக்கா, தங்கமணி அக்கான்னு ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லலாம். ஆனால் பரலோகத்தில் ஆண்டவர் எப்படி அழைப்பார்னா, உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரர்களே. அல்லேலூயா. எனக்காக 10 மணி நேரம் ஜெபித்த மகளே, எனக்காக வாரத்தில் 7 நாளும் கூட்டங்களுக்கு போன பிள்ளையே, எனக்காக வாரத்தில் இத்தனை நாள் உபவாசித்த பிள்ளையே, ஜபத்தில் கூட அதை ஆண்டவர் அங்கீகரிக்கலை. 2 பேர் ஜெபம்னு போனாங்க. அவன் சொல்கிறான், நான் உபவாசம் இருந்தேன், கூட்டத்துக்கு போனேன், கர்த்தர் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஆனால் யாரை விரும்பினார் தெரியுமா? இவன் வெளியிலேருந்து பேசுகிறான், எல்லாத்தையும் வெளியிலேருந்து பேசி அடுத்தவனை போட்டு கொடுத்து ஜெபிக்கிறான்னா, இவளை மாதிரிலாம் இல்லை, இவனை மாதிரிலாம் இல்லைன்னு. ஆனால் இவனோ தன் உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படுத்தினான். உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடி தேவனிடத்தில் சொல்லி பழகுங்கள். ஆமேன். உள்ளத்தில் உள்ளதை உண்மையின்படி பேசி பழகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்பர் 2, இரண்டாவது காரியம், எங்கு உண்மை இருக்க வேண்டும், எதில் உண்மை இருக்க வேண்டும்? முதலாவது இதயத்தில் உண்மை. இரண்டாவது லூக்கா 16:10. லூக்கா 16:10, சாரி மன்னிக்கணும், சகரியா 8:16. சகரியா 8:16. சகரியா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவன் பிறனோடு உண்மையாய் பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். நம்பர் 2, உண்மை வாயில் இருக்கணுங்கிறாரு. ஆமேன் சொல்லுங்க. என்னதில் இருக்கணுமா? வாயில். அவனவன் பிறனோடு, உங்களுக்கு உட்பட்ட எல்லைகளில் உள்ளவர்களோடு எதை பேசணும்? உண்மையை மட்டும்தான் பேசணும். பொய்யை பேசக்கூடாது, மிகைப்படுத்தி பேசக்கூடாது, பெருமையாக பேசிடக்கூடாது. நீங்கள் தீர விசாரிக்காத ஒன்றை ஒருத்தர் உங்ககிட்ட ஒருத்தரை பற்றி சிலதை சொல்லிட்டு போயிருப்பாங்க. இவா இப்படி பார்த்துக்க, அவ புருஷன் இப்படின்னு. ஓ அப்படியா? காதால் கேட்டதை வெளியே போய், கதை கேட்டியா, மற்றவ இப்போ வீட்டுக்கு வந்து ஒரு தகவல் சொல்லிட்டு போனா பார்த்துக்க. இப்படி நீங்கள் சொல்வீர்களே ஆனால் உண்மையற்றவர்கள். உங்கள் ஜபங்களை கர்த்தர் வெறுப்பார். உங்கள் பாடலும் துதியும் அப்படிப்பட்ட நாவுகளிலிருந்து வெளியே போகாது. ஏன்னா கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பது. ஒரு காரியத்தை உங்களுக்கு தெரிஞ்சாலுமே சொல்லக்கூடாது. பிறரை குறித்து புறங்கூறுறது பாவம். ஆமேன். பிறரை சொல்லி கோள் சொல்கிறது பாவம். வாயில் என்னதான் இருக்கணும்? உண்மை. உண்மை உண்மை பேசுகிறவங்க கோள் பேச மாட்டாங்க, உண்மை பேசுகிறவங்க பெருமை பேச மாட்டாங்க. இப்போ இந்த கூட்டத்துக்கு மிஞ்சி போனால் இன்றைக்கி ஒரு 60லேருந்து 70 பேர் இருப்பீங்க, சரியா? நான் கூட்டம் முடிந்தவுடன் நான் ஒரு காணொளி போடுகிறேன். இன்று வெள்ளிக்கிழமை கூட்டத்திற்கு ஒரு 300 பேரை ஆண்டவர் கொண்டு வந்திருந்தார் அப்படின்னு பெருமையாக பேசினேன்னு வைங்க, பொய்யா பேசினேன்னு வைங்க. பொய் உள்ளவன். ஒரு காரியத்தை ரொம்ப அட்ராசிட்டியாக பேசக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி இருந்துச்சு, இதுதான் ஏன் உண்மை. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். மிக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு, ஆமேன், அதை ஆசை காட்டுற மாதிரி அல்லது மோசம் போக்குகிற மாதிரி ஒரு பேச்சும் வரக்கூடாது. அப்படி ஆண்டவர் விரும்புகிறார். கைகளை தட்டி எனக்கு அந்த உண்மை இருக்கணும். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எனது பேச்செல்லாம் உமக்காக, ஆமென். எனது செயலெல்லாம் உமக்காக, எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயலெல்லாம் உமக்காக, எழுந்தாலும் நல்ல கைகளை தட்டி வாய்களை உமக்காக, எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக. அல்லேலூயா. நல்ல அக்காமாருக்கு தான், அண்ணன்மாருக்கு தான் வாய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. அல்லேலூயா. சொற்களின் மிகுதியினால் பாவம். ஆமாம், நம்ம நிறைய பேசிட்டா உள்ளே போய் பேச வேண்டியிருக்கும். ஏன்னா உண்மை எப்போவுமே எப்படி தான் இருக்கும், கொஞ்சமாக இருக்கும். அது அப்படி நடக்கலைங்கிறது தான் உண்மை. ஆனால் பொய் எப்படிலாம் நடந்துச்சு, எதுக்காகலாம் நடந்துச்சு, அப்படிலாம் மிகைப்படுத்தி பேச வேண்டியிருக்கும். கர்த்தர் சொல்கிறார், வாய் உண்மைக்கு மட்டும்தான் திறக்கணும். இந்த வாய் மட்டும்தான் உங்களை பரலோகத்துக்கு நேராக கொண்டு போக முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இன்னொன்று சொல்கிறேன், இன்னும் செவிடு உண்மையுமானவங்க பிறக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கான பள்ளிக்கூடங்கள் கல்விகள்லாம் இருக்க தான் செய்யுது.
டெஃப் அண்ட் டப்ம்பாங்க, செவிடும் ஊமையும். சிலருக்கு நாக்கு இருக்காது, குரல் வளையம் இருக்காது. சிலருக்கு கேன்சர் இருக்குது, நாக்கில், தொண்டையில், உணவு குழாயில் பேச முடியாது, டியூப் போட்டுருவாங்க. சிலர் எத்தனையோ பேர் கோமா ஸ்டேஜில் பேச முடியாமலாம் இருக்கிறாங்க. அதுக்கு மத்தியில் உங்கள் வாயும் என் வாயும் இன்றைக்கி வர பேசுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஸோ நல்லவங்க வாயின்னு ஆண்டவர் திறந்து வைக்கல, இதில் சாக்கடை ஓடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு 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 பட்டணத்தில் நல்லா கவனிங்க, அரசாங்கத்திலேருந்து ஒரு சலுகை மானியம் என்னென்னா, கணவன் இல்லைன்னு ஏதாவது ஒரு ப்ரூஃபை ஒப்படைச்சா மாதம் 2000 ரூபா வங்கிக்கு வரும் அப்படின்னு ஒரு நாட்டில் ஒரு திட்டம். அம்மையாருக்கு கணவர் இருக்காங்க, ஆனால் அம்மாவுக்கு ஆசை, கணவர் கொஞ்சம் கூறு இல்லாதவர். செவன் இது இருந்தாலும் ஒன்று இல்லைனாலும் ஒன்று, சரி இருக்கிறது இல்லாத ஒன்று தானே. சில ஃபேக் போலியான சான்றிதழை செட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அம்மையார் நம்மளை மாதிரி ஜெபிக்கிறவங்க கூட ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் கொடுத்துட்டாங்க. மானியம் 2000 ரூபா டான்னு வந்து விழுந்துச்சு. அல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். சில பேர் அப்படி தான். ரேஷன் கார்டில் எத்தனை வகை இருக்குது, 3-4 வகை எனக்கு தெரியல. அதில் படு ஏழைக்குன்னு ஒன்று இருக்கும், நடுத்தரம குடும்பத்துக்குன்னு ஒன்று இருக்கும், நல்ல நீ நல்ல வேலை பார்க்குறவங்களுக்கு ஒன்று இருக்கும், அரசாங்க வேலை பார்க்குறவங்க. ஆனால் பாதி அரசாங்க வேலை பார்க்குறவங்க ரேஷன் கார்டு, பஞ்சத்தில் அடிப்பட்டவங்க ரேஷன் கார்டை கையில் வச்சுருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வீட்டுக்கு பென்ஷன் வரும், அரசாங்க சம்பளம் வரும், கார் இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டவங்க வீட்டுக்கு வர்ற கார்டை வச்சுருப்பாங்க. ஆனால் கோயிலில் பாமாலை என்ன, கீர்த்தனை என்ன, ஸ்தோத்திரம் என்ன, ஜபம் என்ன, உபவாசம் என்ன, எதில் உண்மை இல்லை? கொஞ்சத்தில் கூட உண்மை இல்லை. ஆண்டவர் உன்னை அருவருப்பார். இங்கே அம்மா கேட்குறாங்க, அம்மாவுக்கு இப்போ ஒரு கதை தேவை, பையனுக்கு வேலைக்காக வாசல் திறக்கணும், கர்த்தர் திறப்பார். அம்மா தலைகளை நின்று ஜபிக்கிறவங்க, அம்மா ஜபத்தில் யாரும் ஈக்குவலாக நிற்க முடியாது. அந்நிய பாஷை படன்னு வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முழங்கால் வருது, ஜபம் வருது. ஆண்டவர் என்ன, ஆண்டவர்கிட்ட கேள்வி இதில் வேற, ஏன் ஆண்டவரை என்ன ஆசீர்வதிக்கல, என்கிட்ட என்னத்தை கண்டுட்டீரு, நான் என்ன தப்பு செஞ்சேன், தப்பு செஞ்சவெல்லாம் நல்லா இருக்கான். ஆண்டவர் சொன்னாராம், நீ என்ன தப்பு செஞ்சா? ஆமேன். அரசாங்கத்தை ஏமாற்றி, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், எலெக்ஷனுக்கு அத்தனை பேரும் பணம் வாங்கிடுவோம், நான் வாங்கலை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நல்லவங்க முதல்ல கூட்டத்துக்கு வர்றது தான் வாங்குவோம். ஏன் அங்கே எவ்வளோ கொடுக்க, உனக்கு இதில் வேற வாங்கிட்டு அமைதியாக இருக்கணும், ஃபோனை போடுறது, அது கூட்டத்துக்கு வராத கேஸாக இருக்கும். இது 4 மாவடி எல்லாம் போகிற ஆளாக இருக்கும். உன் வீட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ கொடுத்தான், என் வீட்டுக்கு கம்மியெல்லாம் தந்துட்டு போயிட்டான். பாவி பைய, விளங்காதவன், ஓட்டு போடுவேன் பாரு. கடைசியில் அந்த பணம் வாங்கினவனுக்கும் உண்மையாக இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பணம் ஒருத்தண்ட வாங்கினா தானங்க உண்மையாக இருக்க முடியும். 6 கட்சியிலையும் பணம் வாங்கினா, பணம் வாங்கிறதே தப்பு, வாங்கிட்டு ஓட்டு போடுறது அதை விட தப்பு. அது வேற சில கட்சி, இது நம்ம கட்சி நம்ம வாங்காம. ஆமாம், விபச்சாரக்காரனோடு உனக்கு பங்கு உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் எத்தனை பேரை ஏமாத்தி, எத்தனை பேர் வயிற்றில் அடித்து கருப்பு பணமாய் சேர்த்து அதை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கிறான், நீ அதை வாங்குகிறாய். தீயவர்கள் அதனால் எங்கு வராங்க, ஒன்னால தான். பிற ஆண்டவரை இவங்களை ஏன் கொண்டு வந்தீங்க? கொண்டு வந்தது யாரு? கொஞ்சத்தில் உண்மையா இருக்க வேண்டிய சபை விசுவாசி. ஆண்டவர் சொல்ற, உன்கிட்ட உண்மையே இல்லையே, பொய் பேசுகிறாய். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உங்க வாயை திருத்துங்க, பொய் பேசாதிருங்கள். பிறரை ஏமாற்ற, பிறரை வஞ்சிக்க, பிறருக்குரியதை அபாண்டமாய் பிடுங்க, நயவஞ்சகமாய் பொய் பேசாத. பொய் பேசுகிறவன் சபிக்கப்பட்டவன். பொய் பேசுகிறவனுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். அல்லேலூயா. வியாதியெல்லாம் ஓடணுமா? இப்படி அநியாயமா ஏதாவது ஒரு பணத்தை உங்க வீட்டுக்குள்ள, வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்தா சரண்டர் ஆயிருங்க. சில பேருடைய வியாதிக்கு அது காரணமா இருக்கும். ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. உங்க வாழ்க்கையில் உங்க ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கா? இந்த அம்மா போய் ஆண்டவர்கிட்ட கேட்க, திருப்பி பிறகு அந்த அம்மா என்ன செஞ்சாங்களான்னு தெரியுமா? மன்னிப்பு கேட்டு நிறுத்தி விடுங்கள் அப்படின்னு சொன்ன பிறகு ஆண்டவர் பதில் கொடுத்தாரா? அக்கா, நீங்க எவ்வளோ பெரிய ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடுறவங்களாவும் இருக்கலாம், எவ்வளவு ஆண்டவர் பரலோகத்தை அசைக்கிற அளவுக்கு உங்க விசுவாசம் இருக்கலாம், உங்க பாட்டு ரொம்ப அழகா இருக்கலாம், உங்க ஆராதனை ரொம்ப அழகா இருக்கலாம், உங்க ஜபத்தில் ஆவி இருக்கலாம், கருத்து இருக்கலாம், நீங்க பிரசங்கம் கூட பண்ணலாம். ஆனா அந்த வாயில உண்மை இல்லைன்னா ஆண்டவரால் பிளஸ் பண்ண முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொல்றார், வாயினால பொய் பேசாதீங்க. எத்தனை பேர்ட்ட இந்த வாய் பொய் பேசியிருக்கு? கேவலம், உலக பணத்துக்கு, பொருளுக்கு, பேருக்கு, பதவிக்கு, பட்டத்துக்கு பொய் சொல்லுகிறாயா? கர்த்தர் சொல்ற, வாயில உண்மையாரு, ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவார்.
கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையாமே. சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையா. அல்லேலூயா. மூன்றாவது லூக்கா 16:10. லூக்கா 16:10. லூக்கா 16:10. சீக்கிரமா எல்லாரும் எடுங்க. லூக்கா 16:10. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்ககிட்ட மெய்யா பொருளை ஒப்புவிப்பார்கள்? நம்பர் 3, கர்த்தர் இப்போ எதில் உண்மையாக இருக்க சொல்கிறேன்னு, தொட்டு விஷயத்தில், சொத்து விஷயத்தில், வேலை விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணுமா? ஆமேன். கொஞ்சத்தில் தானே பிரதர் உண்மையாக இருக்க சொல்லியிருக்காரு. இல்லை, கொஞ்சத்திலும் உண்மையாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலருடைய சொத்துக்களை பொய் சொல்லி அபகரிச்சிருவாங்க. சிலருடைய நகையை கொஞ்சம் தாமா. இப்போல்லாம் பாருங்கள், கடன் வாங்குறதே பாவம் தான். சரி, அந்த அக்காட்ட பழகிட்டோம், ஒரு கடனை கேட்குறோம், கொஞ்சம் நகைத்தான், என் பையனை சேர்க்கணும், பிள்ளையை சேர்க்கணும். குறிப்பிட்ட டேட்டில் அந்த பணத்தை வாங்கினவங்களால கொடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? நியாயமா? ஆனால் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அந்த அக்காவை பார்த்தாலே ஒரு முறை. யார்? பணம் வாங்கின ஆள். கொடுத்த ஆள் பாவம் போல பார்க்குது. இவன் நம்மளை எட்டி பாப்பால கூட்டத்தில் பார்த்துருவாங்க எங்கேயாவது. அது அப்படி திரும்பி இப்படி திரும்பி போயிடும், சண்டைக்காரி மாதிரி. அநியாயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பணம் கொடுக்க முடியாமல் சூழல் வரலாம். என்ன செய்யணும்? பணத்தை கேட்கும்போது மட்டும் கௌரவத்தெல்லாம் விட்டு இறங்கி காலில் போய் கேட்க தருது விழுந்து. கொடுக்க முடியலைனாலும் சரண்டர் ஆகணும். அக்கா, சொன்ன டேட் தவறிட்டு மன்னிச்சிடுங்க, கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு ஒரு தவணை காலம் கேட்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அக்கா ஒரு நேட்ஸாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப யாரும் இல்லை. கணவர் கைவிட்டுட்டாரு, பிள்ளைங்க மட்டும் இருக்குது, வெளிநாட்டுக்கு போகணும். அவங்க ஒரு மருத்துவத்துறையில் வேலை பார்க்க, தனக்கு தெரிந்த சொந்தக்காரங்க, தூரத்து சொந்தக்காரங்க, நண்பர்கள் போல போகும்போது என்ன செஞ்சிட்டாங்களாம் தெரியுமா? சில சொத்து பத்திரங்கள், நிலங்கள், சில நகையை எங்கே ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்களா. ஏன்னா இவங்களுக்கு இங்கே வீடு இல்லை, ஒரு வாடகை வீடை எடுத்து வச்சுட்டு போனாலும் கள்ளை உள்ளே வந்துடக்கூடாதுன்னு நகையை கொடுத்துட்டு நான் போயிட்டு அங்கெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் நகை வைக்கலாம் இடம் இருக்கான்னு பார்த்துட்டு நான் என்ன செய்கிறேன், திரும்ப விடுமுறையில் வரும் பொழுது வாங்கி கொள்ளுகிறேன். அதுக்கு என்னம்மா, இந்த உதவி கூட நாங்கள் செய்ய மாட்டோமாம்மா அப்படின்னு வாங்குறவங்க என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாத்தையும் வாங்கி பத்திரமா வச்சுட்டாங்க. அக்கா போய் 6 மாதம் கழித்து திருப்பி வந்து உறவினர் வீட்டை தங்கி, அன்னைக்கு கொஞ்சம் நகை கொடுத்தனே, பத்திரம். நகையா? என்ன நகைமா கொடுத்த? நீ யாருக்கிட்ட கொடுத்த? நீ என்ன பேசுகிற? நீ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? அநியாயக்காரர்கள். யார்? சபைக்கு போகிறவர்கள், ஊழியக்காரர்களிடத்தில் போய் ஜபம் செய்பவர்கள், நீதிமானை போல ஆலயத்தில் காண்பித்து கொடுக்கக்கூடியவர்கள். அநீதிக்காரன். ஆமேன் சொல்லுங்க. அவன் ஆசீர்வதிக்கப்பட மாட்டான். இன்னைக்கு அப்படி யாருக்கிட்டையாவது நீங்க ஏமாந்து வந்திருந்தா உங்களுக்கு இழந்ததை ரெட்டிப்பா கொடுப்பார். கைகளை தட்டி கர்த்தர் உங்களுக்கு இழந்ததை ரெட்டிப்பாய் கொடுப்பார். உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தே 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 நான் அர்ப்பணித்தே. அல்லேலூயா. அப்போ பணத்தில், பொருளில், சொத்தில் கரெக்டாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், பிறருக்குரியது யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாகன்னு இருக்கு. அந்த கொஞ்சத்தில் ஆண்டவருங்க சோதிப்பார், உங்களை சொத்து விஷயத்தில் போட்டு எடுப்பார். அது எல்லாருக்கும் இருக்காது, இந்த ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்கு வரும். சொத்து விஷயத்தில் உலக பொருளுக்காக பொய் சொல்ல வக்கீல் சொல்ல வைப்பார். குடும்பத்தார் நீ பொய் சொல்லு, அப்போ தான் உனக்கு கிடைக்கும்னு. ஆனால் நீங்கள் பொய்யை சொல்லி உலகத்தில் உள்ள பணத்தையோ பொருளையோ நிலத்தையோ அபகரிச்சா ஆண்டவர் விலை உயர்ந்த பரலோகத்தின் பொக்கிஷத்தை உங்கள் கையில் தரமாட்டார். நீங்கள் ரிஜெக்டட் ஆயிடுவீங்க. நீங்கள் ஏமாந்தது கூட நன்றி,
ஏன்னா ஒன்றும் இல்லாமல் தெரிந்து கொண்டார், உன்னை கொண்டு போயிடுவார் மேலே. ஆனால் நீ மற்றவங்கக்குரிய காரியத்தை வஞ்சித்து எடுத்துட்டா க்ளோஸ். ஆமேன்னு சொல்லுங்கள். பிறருக்கு கிடைக்க வேண்டிய வேலை வருஷப்படி யாருக்கு கிடைக்கணுங்க? ஆமாம், இப்போ அப்படி இல்லைங்க. 50 லட்சம் கொடுத்தா வேலை, 40 லட்சம் கொடுத்தா வேலை, 20 லட்சம் கொடுத்தா வேலை. வேலையை வாங்கிட்டு சாட்சி எங்கே சொல்கிறதுங்க? மேடையில் சொல்கிறதுங்க. எப்படி வேலை யார் கொடுத்தா? இயேசு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க. இயேசு அங்கே வேலை கொடுத்தாரு. அதில் வேற ஊழியருக்கு முதல் பாசத்தில் தசம பாகம், ஆலயத்துக்கு முதல் சம்பளம். அன்னைக்கு ஊழியத்துக்கு வர்ற இடத்துக்கு பிரியாணி வாங்கி சாப்பிட்றாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. எது நீதி? நீங்கள் ஒருத்தர் 20 லட்சம் கொடுத்து ஒருத்தர் வேலையை தட்டிட்டா 40 வயசாகி அந்த ரேஞ்சில் வரிசையில் காத்திருக்கிற வீட்டில் கஞ்சி இருக்காது, கூழ் இருக்காது. குறுக்கு வழியில் வேலையை வாங்கிட்டு வந்து கர்த்தருக்கு வேற ஓசனவா தோத்திரமா குப்பையில் போடும்பார். கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்சத்தில் உண்மையாயிரு. இந்த உலகத்தில் 58 வயசு வரை அரசாங்க சம்பளம் வருங்க. ஆனால் ஒன்று நிலைமை உலகத்திலேயும் மோசம், பரலோகத்தில் கர்த்தர் உன்னை அறியேன் என்பார். உன்னிடத்தில் உண்மையா இருந்தாயா? ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையா இருங்க. ஆமேன். சொத்து விஷயத்தில் ரொம்ப உண்மையாக இருக்கணும். பெண் பிள்ளைகளும் சரி, ஆண்களும் சரி. பெண்களுக்கு நல்லா நகை போட்டு கட்டி கொடுத்துருப்பாங்க சில நேரத்தை. இப்போ கோர்ட்டு சொல்லுது ஓகே, கட்டி கொடுத்துருப்பாங்க, நல்லா கொடுத்துருப்பாங்க. அதே காரியத்தை தான் மகனுக்கு செஞ்சுருப்பாங்க. ஆனால் வீடு நிலங்கள் ஒரு குட்டி வீடு தான் இருக்கும், அதுக்கு அடிப்படை தகராறு நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பா அம்மாவை பார்க்குறது ஒருத்தராக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பா அம்மாவை பார்க்குறது ஒரு கஷ்டப்பட்ட பையன் பார்ப்பான், அது பிள்ளை பார்க்கும். ஆனால் சில ஒரு 6 பிள்ளைகள் இருக்கும், எட்டியே பார்க்காது அம்மா அப்பாவை. ஆனால் வயசான பெற்றோரை 60க்கு மேலே பார்க்குறது ரொம்ப கஷ்டம். எத்தனைக்கு மேலே? 60க்கு மேலே 80 வரை பார்க்குறதுக்குள்ளே பார்க்குறவங்களுக்கு உயிர் போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். துன்பமாக துயரமாக இல்லை, அது ஒரு ஊழியம். அதில் நிதானத்தை இழக்க வேண்டியிருக்கும், பரிசுத்தத்தை இழக்க வேண்டியிருக்கும். கோவப்பட்ட ஆண்டவர்கிட்ட வர முடியாது. ஆனாலும் ஆமேன்னு சொல்லுங்க, கடினமான போகிற காலத்தில் அதுக்கு ஏதாவது ஒரு உயிர் எழுதி வைக்கும், அதுக்கு வரும். ஆமாம், எங்கள் சொத்தை ஏமாற்றி வாங்கிட்டான். ஒரு நாள் படுக்கையில் கிடக்கிற பெற்றோருக்கு அவர்களுடைய காரியங்களை கவனிச்சாதான் அந்த அடிவயிறு வழி தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீதி, நியாயம், உண்மை, உத்தமம் வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனசார விட்டு நான் என் தம்பி தான், என் அண்ணன் தான், என் அக்கா தான், என் தங்கச்சி தான், நான் இல்லை, அவங்க எனக்கு செஞ்சிட்டாங்க, அவன் நியாயமாக கஷ்டப்படுறான் அப்படின்னா நீ விலக்கு கொடுத்து விட்டு போனால் பிழைப்பாய். உன்னை நம்பி கர்த்தர் உலக சொத்துக்களை அல்ல, ஆவிக்குரிய சொத்துக்களை தருவார். நீ இங்கே நீதிக்காக, நியாயத்துக்காக, உண்மைக்காக பொன்ன பொருளை வெள்ளிய பட்டத்தை பதவியை இழந்தா ஆமேன், அங்கே உனக்கு பொக்கிஷன் சேர்ந்துடும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லியிருக்காரு, இங்கே மட்டும் சேர்த்து வைக்காதீங்க, உங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும்படி சொத்துக்களை எங்கே சேர்த்து வைக்கணுமா? அங்கே கள்ளனும் இல்லை, பூச்சியும் இல்லை, துருவும் இல்லை. ஆனால் இங்கே எல்லாம் இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒரு 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 டெல்லி பட்டணத்தில் ஒரு பெரிய ஹையர் ஆஃபீஸர்ஸ் பெற்றோர் பிள்ளைங்க ஒரே ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறான். பார்த்துருப்பீங்க, டிவியில் வந்திருக்கும். அப்போ அவன் வெல் செட்டில்டு அமெரிக்காவில். இங்கே அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கு கூட வர முடியலை, கொரோனா ஸ்டேஜில் இறந்துட்டாங்க. இறந்து பல வருடத்துக்கு பிறகு அவன் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு ஒரு கடிதம் ஒன்று வந்திருந்தது. உங்கள் லாக்கர் என்ன செய்யுங்க, நீங்கள் ரினியூவல் பண்ணுங்கள், பேங்குக்கு உடனே வரணும். இந்த ஆளோட டச் இத்தனை வருஷம் பேங்கில் இல்லைன்னொன்னே அந்த நோட்டீஸை வாசலில் பார்த்துட்டு பல மாதத்துக்கு முன்னாடி வந்தது. வீட்டில் தேடி லாக்கர் சாவிகளை உள்ளே எடுத்து கொண்டு போனால் பல லாக்கர்களில் பல ஆயிரம் கோடி பணம் உள்ளே இருந்துச்சான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை கோடி? நூற்றுக்கணக்கான கோடி, 1000 கோடியில் நூற்றுக்கணக்கு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அதெல்லாம் செல்லாத நோட்டு. பழைய 1000 ரூபாய் இப்போ எப்போ புதிய நோட்டு. அதை மாற்றுறதுக்குள்ள காலமும் போச்சு, குப்பையில் கொண்டு போட்டாங்களாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த பெற்றோர் வாழ்கிற காலத்தில் 4 பேர் நல்லது செஞ்சுருக்கலாம், சாப்பிட்ருக்கலாம். அதுகள் பாவம் வயிற்றை கட்டி வாயை கட்டி வெறுதா போவுங்க. ஆஸ்தி எச்சாப்பான் எவனோ வாரிக்கொண்டு போவான். கர்த்தர் சொல்கிறார், உண்மையாக இருங்க. ஆமேன். பணத்தில் கர்த்தருக்கு உண்மையாரு. பண விஷயத்தில் ரொம்ப பொய் பேசக்கூடாது. கர்த்தரதை சொல்கிறார். 4வது ஒரு காரியம், ஒன்றை பார்த்து சக்குன்னு பார்த்து முடிச்சிருவோம். எபிரேயர் 3:5. எபிரேயர் 3:5. எபிரேயர் 3:5. சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா.
இப்போ அவர் சொல்கிறாரு, முதல்ல உள்ளத்தில் உண்மையாருமா ஐயா, அடுத்து வாயில் உண்மையாருங்க, அடுத்து உங்கள் கையில் பணம் காசு சொத்து பொருள் புழங்கும் போது அதில் உண்மையாரு, நாலாவது சொல்கிறார் கடைசியாக ஊழியத்தில் உண்மையாரு, சபையில் உண்மையாரு, ஜபக்கூடாரத்தில் உண்மையாரு. யாருக்கு? கர்த்தருக்கு. ஆமென். நீங்கள் உண்மையாரு வீடுங்கிறாரு. என்னங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன், சில பெற்றோர் பார்த்தீங்கன்னா, நல்லா என்ன கவனிங்க, சில பெற்றோர், சில அப்பா அவர் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பார். ஊரில் போகிற அத்தனை பெற்றோருடைய பிள்ளையும் குறைச்சி பேசுவார். அவன் பிள்ளையா, அவன் ஓடி போனவளாச்சே, அவன் குடிகாரன்ப்பா, அவன் அப்போ அவனை நம்பிக்கிட்டு இருக்கான், உட்காந்து சவுடால் பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு காலம் வரும்போது இவருடைய பிள்ளை வீட்டுக்குள்ளே காணாமல் போயிடும். எதை விதைக்கிறாரோ அதானங்க நடக்கும். வேதம் சொல்லுதில்ல, நீங்கள் நல்லா கவனிங்க, குற்றப்படுத்துகிறவன் அத்தனை பேரும் நாரி போய் இருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உன்னை அடுத்த வீட்டு பிள்ளைக்கு போதின்னு உனக்கு பைபிளில் சொல்லலை. அடுத்த வீட்டு பிள்ளை அவங்க அப்பா அம்மா அவங்கள எப்படி வளர்க்காங்கன்னு எடை போட சொல்லலை. உன் பிள்ளைய நீ எப்படி வளர்க்க? ஆமேன்னு சொல்லுங்களேன். தகப்பனுடைய போதகத்தையும் புத்திமதியையும் தள்ளாதன்னு பிள்ளைக்கு சொல்லுது. அப்போ ஒரு நல்ல அப்பா, நல்ல அம்மா, ஒரு ஜெபிக்கிற தாய், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, ஊழியம் செய்கிற பிள்ளை, முதலாவது உன் மகனுக்கு போதி, உன் மகளுக்கு போதி. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளை படிக்க மாட்டேங்குது, ஒழுங்கா எக்ஸாம் எழுதலை, மார்க் கிடைக்கல, மண்ணாங்கட்டி கிடைக்கலன்னு வேற பாஸ்டர்ஸ்டையும் ஊழியக்காரங்கிட்டையும் பெற்றோர் குற்றப்படுத்துறது வெட்கமா இல்லையா? உன் பிள்ளை காலையில் எழும்பி பைபிள் படிக்கியான்னு பாக்கியா, முட்டில் நிற்குதான்னு பாக்கியா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளை ஸ்கூலுக்குள்ளே என்ன சேட்டெல்லாம் பண்ணுதுன்னு தெரியுமா? வர்ற இடத்துல போகிற இடத்துல என்ன சட்டை பண்ணுதுன்னு தெரியுமா? உன் பிள்ளைய குறித்து உனக்கு அறிய தெரியலைன்னா உன்னை போல ஞானமற்ற பிள்ளைகள் யாரும் இல்லை. உங்கள் பிள்ளைங்க போய் பேசக்கூடாது, உங்கள் பிள்ளைங்க நேர்மையாக இருக்கணும், பக்கத்து வீட்டு பொருளை திருடக்கூடாது, பக்கத்தில் படிக்கிற பிள்ளை பொருளை தூக்கிட்டு வந்துடக்கூடாது, உங்கள் பிள்ளை வாயில் கெட்ட வார்த்தை வந்துடக்கூடாது, உங்கள் பிள்ளை வாயில் சினிமா பாட்டு, படம், கேமு இதெல்லாம் எதுவும் அடிமையாக்கப்பட்டக்கூடாதுன்னு சின்னஞ்சிறு வயதில் பெற்றோர் பிள்ளைகள் மேல் கவனமாக இருக்க வேண்டும். என் பிள்ளைகள் உலகத்தில் டாக்டர் ஆகிறாங்களோ, கலெக்டர் ஆகிறாங்களோ, இன்ஜினியர் ஆகிறாங்களோ எனக்கு தெரியாது. என் பிள்ளை இயேசுவின் வருகையில் மனவாட்டியாக நிற்கணும். ஆமென். ஏசப்பா பார்வையில் என் பிள்ளை உண்மை உள்ளவனா, உத்தமம் உள்ளவனா இருக்கணும். இந்த உலகத்தில் லாசருவின் பருக்களை தெருநாய் நக்கி தின்னுச்சு. நல்லா கவனிக்கணும். உலகத்தில் வாழணும்னா படிப்பு முக்கியம், வேலை முக்கியம், ஆஸ்தி முக்கியம், அந்தஸ்து முக்கியம், இப்படி சொல்லி கொடுத்து வளர்க்காதீங்க. டேய், பரலோகம் போகணும்னா உங்ககிட்ட நீதி இருக்கணும், நியாயம் இருக்கணும், மனத்தாழ்மை இருக்கணும், இச்சையடக்கம் இருக்கணும், கீழ்ப்படிதல் இருக்கணும், பக்தி இருக்கணும்னு சொல்லி கொடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்தில் நீ நாய் நக்கிற மாதிரி வாழ்ந்தாலும் சரி, அரண்மனையில் இருந்தாலும் சரி, நீ போற இடம் முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்க. லாசரு ஆபிரகாம் அடிக்கு போனான். இங்கு கொழுமையாய் வாழ்ந்தவன் எங்கு கிடக்கிறான்? நரகத்தில் இருக்கிறான். ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். முதல் ஊழியம் கணவனுக்கு செய்யுங்க. ஆமேன். கணவனுக்கு ஒரு மனைவி செய்கிற ஊழியம் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிஞ்சு வீட்டுக்குள்ளே ஜெபிச்சு சண்டை போடாமல் பார்த்தா அதை பார்த்து அவர் மனம் திரும்புவார்னு பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. அல்லேலூயா. உங்கள் டென்ஷன், ஜெபிக்கிறவங்க வாயில் வர்றது டென்ஷன், கோபம், இதெல்லாம் உங்கள் குடும்பத்தை ரட்சிக்காது. உங்கள் மனத்தாழ்மை. எங்கள் அம்மா பைபிள் தூக்குறாங்க, உன் மகனோட ஒரு நாள் அது பேசணும். எவ்வளோ பொறுமையாக இருக்கிறாங்க. நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேன்ல, நான் எவ்வளவோ கீழ்ப்படியில் எங்கள் அம்மாவுக்கு எவ்வளவோ அவமானத்தை உண்டாக்குறேன். ஆனால் எங்கள் அம்மா எனக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, அந்த ஜெபம் உங்கள் மையனை மாற்றும், உங்கள் மகளை மாற்றும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அண்ணே சாம் ஜெபத்துர் அண்ணே, உங்களுடைய மகன் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நாள் போகும்போது என்ன பண்ணிட்டாங்களான்னா, அப்பாவுக்கு தெரியாமல் அப்பா மேசையிலேருந்து ஸ்டாம்ப், ஒரு ஸ்டாம்புனா இன்லேண்ட் லெட்டர்லலாம் ஒட்டுவோம் பாருங்கள், அந்த ஸ்டாம்ப் புக்கையே தூக்கிட்டு போயிட்டாங்களா. ஏன்னா அந்த காலத்தில் கடித ஊழியம் அண்ணன் ரொம்ப செய்வாங்க, ஃபோன் கிடையாது. ஆமாம், கொண்டு போய் நண்பர்கள்ட்ட கொஞ்சம் சீன் காட்டுறதுக்கு. எதுக்குன்னா பார்த்தியா, இதான் இந்த ஸ்டாம்ப், இது வெளிநாட்டுக்கு போகிறது, இது இலங்கைக்கு போகிறதுன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் போனோன்னா ஒவ்வொரு ஸ்டாம்ப் பேப்பர் ஒட்டணும். அதை காட்டினாராம். இதை பக்கத்தில் குறுகுறுன்னு பார்த்த நண்பன் என்ன செஞ்சுட்டானா தெரியுமா? பேக்கில் இருந்து தூக்கிட்டு, ஆமாம், முன்னமே பெல் அடித்ததும் ஓடிட்டானா. இவர் தேடி கண்டுபிடிக்கிறார். ஏன்னா வீட்டில் சாயங்காலம் கொண்டு வைக்கணும், இல்லைனா அப்பா உரிச்சு எடுத்துருவார். பார்த்தா இவன் ஓடிட்டான். உடனே என்ன செஞ்சிட்டாரு, அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எப்படியோ சமாளித்து அப்பா அந்த டேபிளுக்கே போகலை போல். அடுத்த நாள் நண்பன்கிட்டலாம் சொல்லி கொடுத்து, ஆமாம் ஆஸ்பானவங்க அடி வாங்கி கொடுத்து அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி களவாணி பயில, திருட்டு பயில. அன்னையிலேருந்து இவர் என்ன செய்வாராம் தெரியுமா? இவனை கங்கணம் கட்டிக்கிட்டே இருப்பாராம். என்ன தப்பு கிளாஸ் ரூமில் நடந்தாலும் மிஸ் இவன் தான் காரணமாக இருக்குன்னு போட்டு கொடுத்துருவாராம். யார்? ஒரு ஊழியக்காரருடைய மகன். ஆமேன். உங்கள் பிள்ளைங்க எந்த லட்சணத்தில் அங்கே இருக்குன்னு தெரியாது. இப்படியே அவர் பண்ணிட்டு தான் செய்கிறது மட்டும்தான் சரி. ஆனால் ஆரம்பத்தில் அவர் திருடினதே தப்பு. அப்பாவுக்கு தெரியாமல் அந்த பொருளை ஸ்கூலுக்கு கொண்டு வந்தது தப்பு.
இதை அவர் ஒத்துக்கிடலையாம். ஒரு நாள் அவங்க அம்மா என்னச்சு, நல்லா கவனிங்க, அம்மா மாதிரி சும்மா பிள்ளையை எரிச்சல் மூட்டக்கூடாது. கோவம் மூட்டுற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டால் உங்கள் ஆண்டவர் உங்களை உங்கள் ஜபத்தெல்லாம் கேட்க மாட்டார். அவங்க அம்மா என்ன செய்வாங்களாம் தெரியுமா? அதிகாலை மொட்டை மாடியில் ஒரு கூரை போட்டிருக்குமா, அந்த கூரைக்குள்ளே நின்று ஜோம் பண்ணுவாங்களாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிள்ளைக்காக. பிள்ளைய பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற ஜெபிக்கிற பெற்றோரே எவ்வளவு நேரம் அந்த ரங்கத்தில் கதவை பூட்டி பிள்ளைக்கே தெரியாமல் உன் மகனுக்காக மகளுக்காக ஏசப்பா கிட்ட நீ ஜோம் பண்ணுற? 1 மணி நேரம் ஜோம் பண்ணுறியா உன் மகனுக்காக? 2 மணி நேரம் ஜோம் பண்ணுறியா? உலகம் அசுத்தம், அருவருப்பு பிள்ளை உலகத்துக்குள்ளே புறப்பட்டு போகுது. அது முளைச்சு 3 இலை விட்டுச்சோ இல்லையோ, உன் பிள்ளை உனக்கு நல்லது தான். காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சு தான். ஆனால் அந்த பொன் குஞ்சா வெளுத்து போன குஞ்சான்னு உங்களுக்கு தெரியாது. கவனம், ஜெபிக்கணும். ஜெபிச்சுட்டு என்ன செய்வாங்களான்னு தெரியுமா? அந்த தாய் காலையிலே மகனை எழுப்பி தலையில் கை வச்சு பண்ணுவாங்களாம். இவருக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ தலையை கொடுத்துருவாராம். பார்த்துக்கோங்க எப்படி. ஒரு நாள் அப்படியே ஜெபிச்சுட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அது பழக்கம். ஒரு நாள் அந்த தாய் ஃபயரா தலையில் கை வச்சா வாயை ஆண்டவர் திறந்து, இவன் ஸ்கூலில் என்னெல்லாம் தப்பு பண்ணுறானோ சேட்டை பண்ணுறானோ எல்லாத்தையும் வெளிப்பாடாக கொடுத்துட்டாரான். உடனே இவருங்க பலமான ஜெபம், ஆண்டவரே இந்த காரியம் வர தெரிஞ்சுட்டா அடுத்த காரியத்தை ஓப்பன் பண்ணிடாதீங்க, இந்த காரியத்தை ஓப்பன் பண்ணிடாதீங்கிற அளவுக்கு அங்கு தீர்க்க தரிசனம் தாயால் வெளிப்பட்டு கொண்டே இருந்ததான். தீர்க்க தரிசனங்கிறது என்னது? நீ டாக்டர் ஆவடா, கலெக்டர் ஆவடா, பெரிய ஊழியக்காரன் ஆவடா, அது இல்லை. டேய் நீ இந்த தப்பு செஞ்சிருக்கிற, டேய் நீ இந்த பொய்ய பேசி இருக்கிற, உன் அப்பா அம்மாவை இதில் ஏமாத்தி இருக்கிற, உன்கிட்ட உண்மை இல்லை, ஆண்டவர் சொல்றாரு நீ மனம் திரும்பு. இதுதான் ப்ராஃபட்டிக். ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் கிடைக்க வேண்டிய பெரிய வரம். கைகளை தட்டு. கர்த்தர் சொல்றாரு, பிள்ளை நல்லா இல்ல, நல்லா இருக்கணும், பிள்ளை உண்மைக்காக ஜெபி. ஆமென். மோசே வீடெங்கும் உண்மையா இருந்தான். உன் வீட்டுக்குள்ள நீ உண்மையா இருக்கியா? உனக்கு கொடுத்த ஊழியத்தில் நீ உண்மையா இருக்கியா? உனக்கு கொடுத்த பதவியில் உண்மையா இருக்கிறியா? உனக்கு கொடுத்த அங்கீகாரமான காரியத்தில் உண்மையா இருக்கியா? ஆண்டவர் அதை கேட்குறாரு. அவங்க இப்படி அவங்கெல்லாம் பேசுவாங்க. உனக்கும் ஆண்டவருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும். வாய் ஊழியம் செய்யலாம், வாய் பாடலாம், கை அசையலாம், உள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு உண்மை உள்ள தேவனை நோக்கி புறப்பட்டு கொண்டே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் யார் ஆண்டவர்? இந்த காரியத்தில் நான் இதில் வெறுக்கிறேன், ஆனால் என் மாம்சத்தை செஞ்சிருக்கு, இது தப்புப்பான்னு ஒத்துக்கொள்ளணும். பவுல் அவ்வளோ பெரிய மேதை, ஆனால் சொல்றாரு, நிருபத்தில் எழுதியிருக்கிறாரு, நான் உள்ளத்தில் விரும்பாததை என் மாம்சத்தில் செய்கிறேன் என்று. ஆமேன். எவ்வளவு உண்மையா தன்னை வெளிக்காட்டியிருக்காரு பார்த்தீங்களா? நம்மளை காட்ட முடியுதா? நான் சொல்றேன், உங்களை யாருன்னா ஆண்டவருக்காவது காட்டுங்க. எழும்பி நில்லுங்க. கர்த்தர் பெரியவர். இந்த உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவானா. அன்றிலிருந்து அந்த மகன் ஆமென் பொய் சொல்ல மாட்டாராம், அப்பா அம்மாவை ஏமாற்ற மாட்டாராம். தாயின் ஜெபம் பவர்ஃபுல். அல்லேலூயா. ஜெபி. புத்திமதியை பிள்ளைக்கு சொல்றதுக்கு முன்னாடி பிள்ளை தலக்க மாட்டில் எழும்பி அப்பா ஜெபம் பண்ணணும். அப்பா ரட்சிக்கப்பட்டவர்னா ஜெபம் பண்ணலாம். இல்லை அவரே கவலைக்கிடமாக இருக்காருன்னா பிள்ளைக்கும் ஒரு ஜெபம் போட்டு அவர் தலக்க மாட்டிலையும் நின்று தான் ஜெபிக்கணும். நான் சொல்லுகிறேன், ஜெபம் வல்லமை உள்ளது. ஆமென். இந்தியாவில் ஒரு பெரிய மாநிலம் சந்திக்கப்படுதோ இல்லையோ, நான் சொல்லுவேன், உங்கள் ஜெபத்தில் உங்கள் கணவரை கர்த்தர் சந்திச்சிட்டா, உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சித்துட்டா, அதுதாங்க பரலோகத்துக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி அதுக்கு தான் குடும்பங்களை ஆண்டவர் கொண்டு வந்து உங்களோட கூட பேசுகிறாரு. தனிநபராக இருக்கிற உன் உள்ளத்தில் உண்மையை நான் விரும்புகிறேன். உன் உள்ளத்துக்குள்ளே நீ உண்மையாக இருப்பியா? நீ வெளியே வாயில் உன் ஆக்டிவிட்டியில் உன் நடக்கையில் நீ என்னெல்லாமோ காட்டுற, அதில் மாயமால இருக்கலாம், ஏமாத்து இருக்கலாம். நான் உள்ளம் பொறாமை, வஞ்சனை, தீவனை, பொல்லாத கிரியைகள் இருக்கவே கூடாது. கர்த்தர் சொல்கிறாரு, உன் உள்ளம் எப்படி இருக்கணும்னா கள்ளம் கபடமற்ற புறாவை போல, சூதும் வாதும் அநியாயமற்ற ஒரு சிறு குழந்தையை போல. ஆமென். ஆண்டவர் அது விரும்புகிறார். ரெண்டாவது, உங்கள் வாய் உண்மையை பேசணும். ரெண்டாவது, பொருளாதாரத்தில் உண்மையாக இருக்கணும். நாலாவது, ஆண்டவர் விரும்புவது உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பில் உண்மையாயிரு. உன்னை அழைச்சிருக்கிறார் மகளே, உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி பிரதர் நான் அதை அறிவேன்? உலகம் உன்னை பகைக்கிறது, ஆனால் அது உன்னை பகைப்பதற்கு முன்னமே என்னை பகைத்ததாயிற்று. நீ உலகத்தான் அல்ல, உலகத்தார் அல்ல, நீ என்னுடையவன், என்னுடையவள். நீ நினைக்கிற எல்லாரும் எல்லா காரியமும் என்ன பகைக்கிறது
இருக்கிறதுனால நான் அந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாமல் போய்விட்டேனோ என்று இல்லை இல்லை, நித்தியமா மோட்ச வீட்டுக்காக மணவாட்டி சபைக்காக இயேசு உங்களை முன்குறித்திருக்கிறார். உண்மையாக இருப்பீங்களா? ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரை என் வாய் உண்மையை தான் பேசணும், ஆண்டவரை என் உள்ளமும் சிந்தையும் உண்மையை தான் நினைக்கணும், என் மாம்சத்திலிருந்து கூட உண்மைதான் வெளிப்படணும். அடுத்தது ஆண்டவரை என் சொத்து, என் பணம், என் பொருள் எல்லா காரியத்திலையும் நான் நீதியோடு நடக்கணும். அநியாயக்காரனுக்கு இனி நான் பயப்படக்கூடாது. ஏன்னா பலவந்தம் பண்றவனை பிடுங்கி போடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமேன். பலவந்தம் பண்றவனை, கொள்ளையாடுகிறவனை பிடுங்கி போடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை வரட்டும் அப்பா. குடும்பத்துக்கு ஊழியம் செய்கிற கிருபையை கொடுங்க. மகனுக்கும் மகளுக்கும் வெறும் கண்டிப்பை மட்டுமல்ல, எரிச்சல் ஊட்டும்படி தாய் பேசுவது அல்ல, ஆண்டவரை ஜெபம் பண்ணுவது. வசனத்தை போதிச்சு மக்களே உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தாதடா, உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தாதடி. உலகத்தை ஏமாத்தினாலும் கர்த்தரை ஏமாற்ற முடியாது. பரலோக கண்காணிப்பு கேமரா உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்குன்னு ஒரு தாய் போதிக்கணும், ஒரு தகப்பன் புத்திமதி சொல்லணும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை பிள்ளைங்களுக்கு கொடுங்க. கர்த்தர் சொல்றார், உன் குடும்பத்துக்கு ஊழியம் செய், உன் பிள்ளைகளுக்கு ஊழியம் செய். உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தில் உண்மையாயிரு, உன்னை அழைத்த அழைப்புல உண்மையாரு, உனக்கு பரிபூரண நன்மையை கட்டளையிடுவேன். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை கொடுக்கட்டும், வேதனை நீங்கட்டும், பாடுகள் தீரட்டும். பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. நிறைஞ்ச மனசோட முழு இருதயத்தோட வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.